சிறப்பாக நடைபெறுகின்ற ஈரோடு இளம் வணிகர் நலம் நாடும் சங்கத்தின் இந்த குடும்ப விழாவிற்கு தலைமையேற்று இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற நிறுவன தலைவர் ஐயா பாலுசாமி அவர்களே, இந்த இளம் வணிகர் சங்கத்தின் தலைவர் அன்பு சகோதரர் நீதிமோகன் அவர்களே, என்னை இங்கே அழைத்து வருவதற்கு கடந்த ஒரு மாதமாக தொடர்ந்து பேசி நான் இந்த ஜனவரி ஒரு 15 நாள் லண்டனில் இருந்தேன். அங்கே இருக்கும்போதும் கூப்பிட்டு சார் இன்விடேஷன் அனுப்புகிறேன் எல்லாம் சொல்லி என்னை இங்கே அழைத்து வந்த செயலாளர் அன்பு சகோதரர் வேலுமணி அவர்களே, துணைத் தலைவர்கள் ரமேஷ், பிரபு, சதீஷ் அவர்களே, நிர்வாக குழு உறுப்பினர்களே, இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம்னு சொன்னேன். நம்ம தமிழ் சமுதாயம், தமிழ் பண்பாடு என்னென்னா, யாராவது ஒருத்தர் வணக்கம்னு சொன்னால் திருப்பி சொல்லணும். நான் வணக்கம் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் ஒரு 100 பேருக்கு மேலே இருக்கீங்க. மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து வணக்கம்னு சொன்னால் கலவரம் மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் கை தட்டிட்டீங்கன்னா நான் அதை வணக்கமாக எடுத்துப்பேன். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான் நீங்கள் சும்மா இருக்கிற நேரத்தில் சும்மா கைத்தட்டி பழகுனீங்க வச்சுக்கோங்களேன், உங்களோட ஆயுசில் 10 வருஷம் கூடும்னு அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கான். அடிக்கடி கை தட்டினா ஆயுசில் 10 வருஷம் கூடும்னு. ஏன்னா இந்த கை உள்ளே இருக்கிற நரம்புகளால் ஒரு புத்துணர்வு வரும், அதனால் 10 வருஷம் ஆயுசு கூடும்னு சொன்னான். அது அமெரிக்காவில் சொல்லியிருக்காங்க. யாராருக்கு 10 வருஷம் அதிகமாக வாழணும்னு ஆசை இருந்தால் கை தட்டுங்க. இது ஏன் நான் அமெரிக்காவில் டாக்டர் பார்க்குறாரு, நம்ம டாக்டர் சார் பார்க்குறாரு, நான் இந்த மாதிரி படித்ததே இல்லையே. நாங்கள் ஏன் இதெல்லாம் அமெரிக்கா ஆராய்ச்சின்னு சொல்கிறோன்னா அப்போ தான் நம்புவீங்க. யாரும் போய் கிராஸ் செக் பண்ணவும் போகிறதில்ல, அதனால் அப்படியே சொல்லிடுறது. உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விழா. நம்ம வேலுமணி சார் சொன்னார், சாதாரணமாக டாக்டர் சார் வந்து ஆன் டைம் வருவார், இன்றைக்கி சீக்கிரமே கூட வந்துட்டார், உங்கள் பேச்சு கேட்கணுன்னு அப்படின்னாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ஈரோடு, கோவை, திருப்பூர் இந்த மாவட்டங்களில் பேச வரும்போது ஒரு கூடுதலான மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல ரசிக்கின்ற ரசிகர் சபை இங்கே ரொம்ப அதிகம். ஒரு பேச்சாளருக்கு ரொம்ப தேவை என்னென்னா ரசனையான ஒரு கூட்டம். சில கூட்டம் சில இடத்துல போய் பேசுவோம், கூப்பிடுவாங்க, முன் வரிசையில் உட்காந்து நம்மளே உத்து பார்ப்பான். நமக்கு பயமாக இருக்கும், பட்டன் கிட்டன் போடாமல் வந்துட்டோமோன்னு. இல்லாமல் சிரிக்கவே மாட்டான், உத்து பார்த்துன்னுப்பான் நம்மளையே. இந்த ரசிக்கிறதுன்றதே ஒரு கலை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா ரசனைன்றது எதுனா, பேசுவதை நீங்கள் ரசிக்க ரசிக்க தான் நமக்கு பேச்சு நல்லா வரும். நீங்கள் உம்முன்னு இருந்தீங்கன்னா நம்ம சரி இவங்களுக்கு பிடிக்கல போல இருக்குதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். அதுவும் இல்லாமல் நான் வேலுமணி சார்கிட்ட கேட்டேன், மொத்தம் எவ்வளோ பேர் சார் வருவாங்கன்னு. நாங்கள் ஒரு 150 பேர் இருக்காங்க, ஃபேமிலிலாம் சேர்ந்து வந்துடுவாங்க சார்னா. சரின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா இப்போலாம் இலக்கிய கூட்டங்கள் இந்த மாதிரி பொது கூட்டம்லாம் கூட்டமே வர்றதில்லை. வந்தாலும் 50 பேர். மெட்ராஸ்லலாம் இலக்கிய கூட்டத்துக்கு ரொம்ப கம்மியாக வராங்க. வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் 60+. முன் வரிசையில் உட்காரதெல்லாம் சீனியர் சிட்டிசன் தான். ஒன்றும் இல்லை, காது கேட்கலன்னு வந்து முன்னால் உட்காந்துருக்காங்க. ஆமாங்க, அன்றைக்கி ஒரு இலக்கிய கூட்டம் 2 ஹவர் பேசினேன். பேசிட்டு இறங்குறேன், எல்லோரும் போயிட்டாங்க. ஒரு பெரியவர் மட்டும் முன்னால் உட்காந்துருந்தார். அப்புறம் அவர்கிட்ட போய் ஐயா கிளம்பலையான்னு, நீ யாருன்னு கேட்டார். 2 ஹவர் பேசியிருக்கான். நீ யார் அப்படின்னாரு. நான் தான் இவ பேசினேனே, என்ன முடிச்சிட்டியா அதுக்குள்ளோ அப்படின்னாரு. ஏற்கனவே 2 ஹவர் பேசியிருக்கேன், முடிச்சிட்டியா அதுக்குள்ளோன்னாரு.
நீ எதுவாக இருந்தாலும் இந்த பக்கமாக வந்து பேசு, எனக்கு இந்த பக்கம் கேட்காதுன்னு. அப்புறம் அந்த பக்கமாக வந்து சொன்னேன், ஐயா 2 ஹவர் பேசினேங்க ஐயான்னு. அதுக்குள்ளேவா முடிச்சுட்டேன்னாரு. என்னங்க ஐயா இப்படி சொல்கிறீங்க, 2 ஹவர் பேசியிருக்கேன்னு. அதுக்கு இல்லை தம்பி, என் மருமக ஷாப்பிங் போகிறேன்னு சொன்னால் அவள் தான் இங்கே கூட்டின்னு வந்து இங்கே தமிழில் மீட்டிங் நடக்குது, எப்படி 4 ஹவர் நடத்துவானுங்க, நீங்கள் இங்கேயே இருங்க, நான் ஷாப்பிங் முடிச்சுட்டு வரும்போது கூட்டின்னு போகிறேன்னு சொன்னான்னா. சார் உண்மையிலே இன்னொரு 1 ஹவர் அவர் கூட உட்காந்து பேசினா நான் மட்டும்தான் பேசினேன். அவருக்கு கேட்டுதோ இல்லையோ பேசி அவங்க மருமக வந்தவொடனே காரியத்தை அமிச்சேன். ஏன்னா அந்த அளவு ஆயிடுச்சு இலக்கிய கூட்டம். சார் இதுவாவது பரவாயில்ல, இளைஞர்கள் வர்றதே இல்லை. நம்ம இளைஞர்களுடைய போக்கெல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. இந்த கூட்டம் கேட்குறது, இலக்கிய கூட்டம் கேட்குறது, ஒரு மோட்டிவேஷன் கிளாஸுக்கு வர்றது, அதெல்லாம் இளைஞர்கள் வர்றதில்லை. அவனாச்சும் அவன் செல்ஃபோன் ஆச்சுன்னு இருக்கான். ஏண்டா கோவிலில் வந்து ராமாயணம் சொல்கிறாங்களே போய் கேளுடா, நல்லது 4 கிடைக்கும்னா அவன் நமக்கு சொல்கிறான். போ சார், அதே ராமர் அதே சீதா போரு அப்படின்றான். சார் இவன் கோயிலுக்கு வர்றதுக்காக நம்ம ஜோடி மாற்ற முடியுமாங்க ராமர் சீதாவை? அப்படி தான் இருக்குது. சரி, பக்தி கூட்டம் பார்த்திங்கன்னா அது இன்னும் மோசமாக இருக்குது. நம்ம ஒன்று சொல்கிறோம், அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறான். ஒரு இடத்துலங்க நாயன்மார்களில் 4 ஒரு தலைப்பு கொடுத்தாங்க. எல்லாரும் திருப்பி நாயன்மார்னோன்னு அப்பர், சுந்தரர், திருநாக்கரசர், இந்த மாதிரி இது திருஞான சம்பந்தர் இப்படியே சொல்லின்னு வராங்களே. புதுசாக சில நாயன்மார்களை நம்ம சொல்லுவோன்னு நான் என்ன பண்ணேன், குங்குலிய கலைய நாயனார், விரல் மீண்ட நாயனார், அதாவது ரொம்ப பரிச்சயம் இல்லாத ஒரு நாயன்மார்களாக எடுத்து இயற்பகை நாயனார் அப்படின்னு பேசினேன். அதை பேசும்போது சொன்னேன், இயற்பகை நாயனார்ன்றவர் சேக்கிழார் வந்து பெரிய புராணத்தில் அந்த நாயன்மாரோடைய பேரை கூட எழுதலை, அவருடைய இயற்பெயர் எழுதலை. அந்த நாயன்மாரை என்ன செஞ்சார், இயற்கைக்கு பகையாக செய்த நாயன்மார், இயற்பகை நாயன்மார்னு சொன்னார். அவருடைய விரதம் என்ன தெரியுமா, அவருடைய சாதனை என்ன தெரியுமா, அவருடைய பக்தியுடைய உச்சம் எது தெரியுமா, சிவனடியார்கள் வந்து எது கேட்டாலும் கொடுத்துருவார், அதான் அவரோட விரதம். சிவன் இந்த அடியாரை சோதிக்கிறதுக்காக என்ன பண்ணார், மேலே இருந்து சிவனடியாராக ஒரு வேஷம் போட்டு வந்து இவர்கிட்ட வந்து நின்னார். சிவனடியார் வந்துட்டீங்களே என்ன வேணும்னு கேட்டார். இவர் உடனே சொன்னார், உன்னுடைய மனைவியை என்னுடன் அனுப்பிவிடுன்னாரு. சார் சராசரியாக ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆண்மகனுக்கு, ஒரு ஆணுக்கு கோபம் வர செயல் அது. ஏன்னா கொடுக்க முடியாத பொருளில் வந்து மனைவி ஒன்று. ஆனால் இவருடைய விரதம் என்னென்னா, சிவனடியாராக வந்து யார் எது கேட்டாலும் கொடுத்துட்றது தானே. உடனே சொன்னார், கூட்டிகிட்டு போங்க ஐயா அப்படின்னாரு. இயற்கைக்கு புறம்பாக செய்தவர், அதனால் இயற்பகை நாயனார். இது சேக்கிழார் எழுதுந்து. நம்ப மாட்டீங்க சார், ஒரு 6 ஹவர் ரொம்ப உருக்கமாக சொன்னேன். சொல்லி முடிச்சுட்டு இறங்குறேன், வாசல்லையே ஒருத்தர் நிற்கிறான் படிக்கட்டுக்கிட்டே. என்னன்னு, இப்போ வருவாரா சார்னு கேட்டான். யாருன்னு, சிவபெருமான் தான். ஏன்னு என்ன கேட்க சொல்லு சார், மாமியாரோட சேர்த்து அனுப்புகிறார். தொல்லை தாங்க முடியல சார், நீ இதையா 6 ஹவர் பேசினுக்கிற அப்படின்னா அசந்துட்டேன். சார் நாம் என்ன பேசுகிறோம், அவன் என்ன நினச்சிட்ருக்கான், ரொம்ப கஷ்டம். ஒரு 150 பேர் வராங்கனாலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இப்போ எங்களுக்கு அது மாதிரி ஆயிடுச்சு நிலைமை. நாங்களும் கவலைப்படுறதில்ல. 3000 பேர் வந்தாலும் பேசுவோம், 300 பேர் வந்தாலும் பேசுவோம், 3 பேர் வந்தாலும் பேசுவோம். இப்போல்லாம் ஆளே இல்லாமல் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆமாங்க, சில சேனல்லாம், டிவி சேனல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய பில்டிங் இருக்கிற டிவி சேனல்லாம் வந்து 2-3 தான். சில தமிழ் சேனல்லாம் வந்து டபுள் பெட்ரூம்லேயே நடத்திடுறான். ஒரு சின்ன ஃப்ளாட்டில் வாடகை எடுத்து ஒரு ரூமில் நம்மளை உட்கார வச்சுட்டு கேமராவை ஆன் பண்ணிவிட்டு அவன் பக்கத்து ரூமுக்கு போயிடுறான், மானிட்டர் ரூமுக்கு பேச போயிடணும். நம்ம வந்து அப்படி செவரு பார்த்து ஒரு 3000 பேர் இருக்குதான் நினச்சி பேசணும். அதிலே பழகிட்டோம். ஒரு வருஷத்துக்கு முன்னால் தூர்தர்ஷனில் கூப்பிட்டாங்க, பொதியை கூப்பிட்டு ப்ரொடியூசர் சொன்னார், சார் 10 நிமிஷம் ஸ்லாட்டு ஒரு 10 ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டு போங்கன்னாரு. ரைட் அப்படின்னா, எதிர்க்க யாரும் இல்லை வழக்கம் போல். தூர்தர்ஷன் சார் ஒரு 10 நிமிஷம் பேசினேன், திருப்பி 10 நிமிஷம் பேசுகிறேன், உத்து பார்க்குறேன், வெளிச்சம் என் மேலே இருக்குது, உத்து பார்க்குறேன், கேமராமேன். என்ன பிரச்சனைனா அந்தாலும் சிரிக்கலை, கேமராமேனே சிரிக்கலையே. என் கவலை என்னென்னா எதிர்க்க இருக்கிற ஒரு மனுஷனே சிரிக்கலையே, இது ஏரில் போச்சுன்னா என்ன ஆகுமோன்னு கவலையாக இருந்தேன். அப்புறம் முடிஞ்சது. கிட்ட போய் அவர்கிட்ட, ஏன் சார் நான் பேசுனதில் சிரிப்பு வரலையான்னு கேட்டேன். கேட்சாயே அப்படின்னா. அது அவன் அதுக்கு முன் மாதம்தான்
உத்தரகாண்ட்லேருந்து அவனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க ஹிந்தி. சார் இப்படியே இருக்கிறாக்கா பேச்சு என்பது என்னென்னா கேட்பவர்களை பொறுத்து தான் பேச்சு அமையும், ஒரு ரசனை இருக்கும். வேலுமணி சார் என்கிட்ட கேட்டார், என்ன தலைப்பில் பேசுகிறீங்கன்னார். சரி இது வாழ பழகுவோம்னு. அது என்ன சார் தலைப்புன்னு கேட்டார். வாழ்ந்துன்னு தானே இருக்கிறோன்னு. சாதாரணமாக என்னை பேச கூப்பிட்றவங்க யாரும் தலைப்பு சொல்ல மாட்டாங்க, தலைப்பே கேட்க மாட்டாங்க. ஏதாவது பேசுங்க சார்னு. அவங்களுக்கு என்னென்னா எந்த தலைப்பு கொடுத்தாலும் இவன் நினைக்கிறது தான் பேச போகிறான், இதுக்கு எதுக்கு ஒரு தலைப்புன்னு. வாழ பழகுவோம்னு ஒரு தலைப்பு. சரி, இப்போ நம்ம வாழ்ந்துன்னு இருக்கோமா இல்லையா? இனிமேல் என்ன புதுசாக பழகிறதுன்னு. நிறைய பேர் வாழறோம், ஆனால் எது வாழ்க்கைன்னு தெரியாமலே வாழறோம். அதுதான் பிரச்சனை. எப்படி வாழணும்னு தெரியாமல் வாழறோம். நிறைய பேர் கவலையோடு இருக்கும். ஏன்? நிறைய பேர் பார்க்குறேன் சார் டென்ஷனாகவே இருக்கான். ஏன்? அவனுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியல, மகிழ்ச்சியாக இருக்கோமான்றதே தெரியல சார். நீங்கள் யாரையாவது கேட்டு பாருங்கள் எப்படி இருக்கீங்கன்னு. முகம் மலர்ச்சியோடு நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் சார், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஐ எம் ஹாப்பின்னு சொல்கிறவன் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி, இல்லைன்னு கூட சொல்லிடலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வசனம் வச்சுன்னு சுற்றினுக்கிறான். ஏழை பணக்காரன்னு இல்லை, எல்லாமே அப்படி தான் இருக்கான். அது நம்ம ஊரில் மட்டும்தான், நம்ம நாட்டில் மட்டும்தான். எப்படி சார் இருக்கீங்கன்னு, ஏதோ இருக்கான் சார்ன்றான், இதை போனால் போதுன்னு இருக்கான். சில பேர் இருக்கான், எப்படி சார் இருக்கீங்கன்னு, ஏதோ உங்கள் புண்ணியத்தில் ஓடுதுன்னுவான். சார் நம்ம பண்ண புண்ணியமே கம்மி, அதில் அவன் ஷேர் வாங்குவான், பார்த்துக்கிறீங்களா? சில பேர் ஞானி லெவலில் இருப்பான். சார் எப்படி சார் இருக்கீங்கன்னு கேளுங்களேன், மேலே இருக்கிறவன் கூப்பிட்டா போயிடு வேணுமா. அதாவது இவரே போக மாட்டார், மேலேருந்து கடவுளே கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும். நம்ம ஊரில் மட்டும்தான் சார் அந்த மாதிரி. வெளிநாட்டிலலாம் 2 பிச்சைக்காரன் பார்த்தாலும் ஹவ் ஆர் யூ, ஃபைன், தேங்க்யூ அப்படின்வான். நம்ம ஊரில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சோகம். இது ஏழை பணக்காரர் எல்லாருக்குமே. நல்லா இருக்கேன்னு மூஞ்சி சின்னதாகிடுச்சு அவனுக்கு. இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கான் சார்? அவனால் தாங்க முடியலங்க. நல்லா இருக்கேன்னு நான் சொன்னவொன்னே அவன் சொல்கிறான், என்ன நல்லா இருந்து என்ன சார், நேற்று இருக்கிறவன் இன்றைக்கி இல்லை. அதாவது என்னென்னா நம்ம நல்லா இல்லை, அடுத்தவனும் நல்லா இருக்கக்கூடாது. நேற்று இருக்கிறவன் இன்றைக்கி இல்லை. இப்படி தான் பக்கத்து வீட்டில் ஒருத்தன் நைட்டு 1 மணி வரையும் பேசிட்டு போனான், படுத்தான் போயிட்டான், சைலண்ட் அட்டாக் ஆகும் அப்படின்னா. நான் இல்லை அவனுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும்னு சார் எனக்கே ஏதாவது ஆச்சுன்னா கூட கவலை இல்லை சார், ஐ எம் வெல் செட்டில்டு, வீடு வாசல் எல்லாம் வாங்கிட்டேன், வெல் செட்டில்டு. ஏதாவது திடீர்னு ஆச்சுன்னா கூட பெரிய அமௌண்ட்டுக்கு எல்ஐசியில் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன்னு. சார் அவன் அதுக்கும் ஒரு கேள்வி வச்சுருக்கான், எல்ஐசிலாம் முன்ன மாதிரி இல்லையா சார், பணம் வர்றதுக்குள்ளே நாமினி போயிடுவாங்களாம், தெரியல விற்க போகிறாங்களாம் அப்படின்றான். இவங்களை என்ன சார் பண்ணுறது? இப்படியே தான் டென்ஷனாகவே இருக்கான், சாதாரணமாகவே டென்ஷனாக இருக்கான். மற்றவங்களுக்கு அன்பாக பார்க்கறது இல்லை சார். பக்கத்தில் இருப்பவன் துன்பம் பார்க்க போகாதவன் புண்ணிய முத்தி, மகாகவி பாரதி சொல்கிறான். நீ யாருக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ண வேணாம். ஒருத்தன் கஷ்டப்படும் போது ஐயோ கஷ்டப்படுறானேன்னு நினச்சாலே போதும். எத்தனை பேர் நினைக்கிறோம்? ஒருத்தனை டைம் என்னன்னு கேட்டால் இப்படி பார்த்துட்டு பாயிடுன்ற முடிஞ்சு போச்சு, அதுக்கு டென்ஷனாக ஆகிறான். டைம் என்ன சார்னு கேளுங்களேன், நான் உனக்கு டைம் சொல்கிறதுக்கு தான் வாட்சி கட்டின்னு இருக்கேனா? டேய் இவ்வளோ பெரிய நீல வசனம் சொல்கிறதுக்கு நீ டைம் சொல்லிட்டு போகலாமேடா. சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க சார்னா தள்ளுனா முடிஞ்சு போச்சு, ஏன் சுற்றின்னு போயேன்னுவான். எனக்கு தெரிஞ்சிங்க இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கிற சில பேரில் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு டென்ஷனே இல்லாமல் மகிழ்ச்சியாக எப்பவும் இருக்குது நம்ம ஊரில் சாமியாக இருக்க மட்டும்தான். எத்தனை கேஸ் போடுங்க, சிரிச்சா மாதிரியே இருக்கான். சார் ஒரு சாமியார் கோர்ட்டுக்கு வரார் சார், கேஸு சிரிச்சினே உள்ளே வரான். ஜட்ஜை பார்த்து அவன் ஆசீர்வாதம் பண்ணுறான், மங்களம் உண்டாகட்டும்னா. ஜட்ஜி சொன்னார், சாமி உங்கள் மேலே போட்டிருக்க கேஸே அதான். ஆசிரமத்தில் மங்களம் உண்டாயிட்டாங்களாம், சார்ஜிட்டே அதான். வெக்கமே இல்லாமல் அதுக்கும் சிரிக்கிறார் சார் சாமியார். சிரிச்சுட்டு ஜாமீன் வாங்கிட்டு மறுபடியும் கை தூக்குறாரு, சென்று வருகிறேன்னு. ஜட்ஜால் தாங்க முடியல. சாமி தப்பாக நினைக்காதீங்க, இந்த ஜெயிலு, சுடுகாடு, கோர்ட்டு
இங்கெல்லாம் வந்தால் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது, உங்களுக்கு தெரியாதது இல்லைன்னு. சாமியார் சொன்னார், உங்களுக்கு தான் என்ன தெரியல, என் மேலே 17 கேஸ் இருக்குது, வந்து போகிற இடம் தான் எனக்கு தெரியும்ன்ட்டு போகிறாரு. சார், எது நல்லதோ அதை எடுத்துக்கொள்ளுகிற மனப்பக்குவம் யாருக்கு வருகிறதோ அவர்கள்தான் வாழ பழகியவர்கள். நான் ஒன்று சொல்கிறேன், உலகத்தில் நிறைய மொழி இருக்குது சார், நிறைய மொழி இருந்தது உலகத்தில், நிறைய மொழி. ஆங்கிலத்துக்கு முன்னாலெல்லாம் நிறைய மொழி இருந்தது, நிறைய மொழி காணாத போயிடுச்சு. ஆனால் என்னைக்கோ தோன்ற தமிழ் மொழி மட்டும் இன்னும் சிறப்பாக இருப்பதற்கு என்ன காரணம் என்பதை பார்க்க வேண்டும். பண்டைய மொழி, பழைய மொழி, எங்கள் மொழி, சங்க காலத்தில் இருந்த மொழி, அதெல்லாம் வேற. தமிழுடைய சிறப்பு என்ன தெரியுமா? எத்தனை புதுமைகள் வந்தாலும் அதை தன்னிடத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற திறன் தமிழுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால தான் தமிழ் நிற்கிது சார். கம்ப்யூட்டரு இன்றைக்கி கண்டுபிடிச்சதுங்க, கம்ப்யூட்டர் இன்றைக்கி கண்டுபிடிச்சது, ஷேர் மார்க்கெட்டிங் இன்னைக்கு எல்லாத்துக்குமே தமிழில் வார்த்தை கண்டுபிடிக்கலாம், எல்லாத்துக்கும் தமிழில் வார்த்தை இருக்குது. அதே போல் தான் நம்முடைய இந்து மதம். உலகத்தில் நிறைய மதம் இருந்தது, நிறைய மதம் காணாத போயிடுச்சு. இந்து மதத்துடைய சிறப்பு என்ன தெரியுமா? எந்த மதத்தில் இருக்கிற நல்லது ஏதாவது இருந்தால் அதை தன்னை எடுத்துக்கொண்டு தன்னை பூதாகரமாக காட்டுமே தவிர அடங்கி போய்விடாது. அதனால்தான் தமிழ் மொழியையும் இந்து மதத்தையும் என்றைக்கும் யாரும் என்ன செய்ய முடியாது, அதுதான் உண்மை. அதனால தான் அந்த அந்த நல்லது எதுவோ அதை எடுத்துக்கணும். நம்மள ரொம்ப கஷ்டம் அதுதான், நல்லதை எடுத்துக்கிறது கஷ்டம். வாழ வேண்டுமா, நல்லா வாழறவங்க எப்படி பாருங்கள், ஏதாவது நல்லது இருந்தால் அதை எடுத்துப்பாங்க. உடனே நம்ம பரிச்சாச்சமாக செஞ்சு பார்க்கலாம், தப்பு இல்லை. சிலதெல்லாம் செய்ய முடியல சார். நான் அதான் வேலுமணி சார்கிட்ட சொல்லியிருந்தேன், வருஷத்துக்கு நானும் சொல்வேன், இந்த சுகி சிவம் ஐயா அவர்களும் வருஷத்துக்கு ஒரு முறை 1 மாதம் அமெரிக்கா சுற்றுப்பயணம் போய் அங்கே பேசிட்டு வருவோம். நானும் வருஷம் பார்க்குறேன், அமெரிக்காவில் இருக்கிறதுல நிறைய பேர் சொல்லுவாங்க அங்கே தனி மனித ஒழுக்கம் இல்லை, அங்கே இருக்குது. மற்றவர்களை நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளுகிற பார்க்கிற குணம் அமெரிக்காவில் எல்லோருக்கும் உண்டு சார். வீட்டை விட்டு நான் தங்கியிருக்கிற வீட்டை விட்டு வெளியில் வந்து நிற்கிறேங்க, ஒரு அமெரிக்கன் போகிறான், அவருக்கு தான் 8 அடிக்கு, நம்ம ஹைட்டுக்கு அவன் முட்டி வரையும் தான் இருக்கிறோம், நம்ம யாருன்னே அவனுக்கு தெரியாது. ஆனால் பார்த்தவொடனே குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ, குட் டே அப்படின்னு சிரிச்சின்னே போவான். யாரை பார்த்தாலும் நீங்கள் திருப்பி சொல்கிறீங்களான்னு கூட அவனுக்கு கவலை இல்லை. குட் மார்னிங், குட் டே, ஹவ் ஆர் யூ, மாய் அப்படின்னு போவான். நல்ல பழக்கம் சார் அது. சரி, அந்த பழக்கத்தை நம்ம ஊரில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு நினச்சி நான் மெட்ராஸில் ராயப்பேட்டை தோமையப்பந்தூரில் அமெரிக்காவிலேருந்து வந்த உடனே அடுத்த நாளே வாக்கிங் போகும்போது ஒவ்வொருத்தனையும் பார்த்து ஹவ் ஆர் யூ, ஃபைன், குட் டே அப்படின்னேன். ஒருத்தர் சொல்கிறான், நான் சொல்ல, ஒரு மாதம் இல்லைல்ல, ஏதோ அடித்து ஏதோ ஆயிருக்கான் அந்த ஆள் அப்படின்னா. சார் குட் மார்னிங் சொன்னதுக்கு ஆமாங்க, உண்மையிலே தான். நம்மளே எத்தனை பேர் நீங்கள் சொல்லுங்கள், டெய்லி திடீர்னு யாராவது நம்மளுக்கு குட் மார்னிங் சொன்னால் நமக்கே பயமாக இருக்குது. என்ன திடீர்னு குட் மார்னிங் சொல்கிறான், பின்னால் ஏதாவது இருக்குமோ யோசிக்கிறோம் சார். டெய்லி குட் மார்னிங் சொல்கிறவங்க ஒரு நாள் மறதியில் சொல்ல வச்சிங்களேன், அதுக்கும் பயமாக இருக்குது. நம்மளை பற்றி ஏதாவது தெரிஞ்சிச்சா, எவனாவது போட்டு கொடுத்துட்டானா, சொல்கிறேன் நான் ஏன் சொல்லலை இன்றைக்கி சொல்லி நினச்சிக்கிட்டே போவோம். அது மாதிரி தான் எதுவாக இருந்தாலும் சார், ஒரு 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 உண்மை எது, ஒரு நல்லதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அங்கே இல்லை குடும்பங்கள், நம்ம சொல்கிறோம் இந்தியாவில் தான் குடும்பம், இந்த அமெரிக்காவில் கம்மி, அப்படிலாம் இல்லை. அமெரிக்காவில் பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்தியாவில் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஹைகோர்ட்டில் பாருங்கள், பெரிய கியூ நிற்கிது குடும்ப நல கோர்ட்டு. அங்கே குடும்பமாக இருக்கிற வரையும் சார் கணவனும் மனைவியும் நண்பர்களாக தான் இருப்பாங்க. அது ஒரு நல்ல பழக்கம். நீ பெரியவனா நான் பெரியவனா இல்லை, நண்பர்கள். சின்ன சின்ன வேலையை எல்லாமே பகிர்ந்து செய்வாங்க. ஒய்ஃப் அந்த கரண்டி எடுத்து கொடுன்னா ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்தானா தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படின்னும். பேப்பர் கேட்குறான் இவன், ஹஸ்பண்டு கேட்குறான், ஒய்ஃப் எடுத்துன்னு பேப்பர் கொடுத்ததுன்னா தேங்க்யூ, ஐ லவ் யூ. நல்ல பழக்கம், நண்பர்கள். இந்த பழக்கத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்னு நினச்சி என்ன பண்ணேன் சார், அமெரிக்காவிலேருந்து வந்த உடனே அடுத்த நாள் காலையில் ஒய்ஃப்கிட்ட காஃபி கேட்டாங்க. காஃபி எடுத்துகிட்டு கொடுத்தாங்க. குடிச்சிட்டு தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படின்னேன். முடிஞ்சு போச்சு.
அவன் சோஃபாவில் உட்காந்து ஒவ்வொன்று அழுகுறா. நம்ம லவ் யூ சொன்னதை நம்பலை. அவளுக்கு என்னென்னா, நான் வேறு யாருக்கோ சொல்ல போகிறத அவகிட்ட ட்ரையல் பார்க்குறேன்னு நினச்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்ல பழக்கம். ஆமாம், திடீர்னுங்க ஒரு நம்ப மாட்டீங்க, ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் திடீர்னு என் ஒய்ஃப் என்கிட்ட வந்து, ஏங்க இந்த வாட்டி நீங்கள் பிக் பாஸுக்கு நீங்கள் போங்க உள்ள அப்படின்னா. ஏன்னு, உங்களுக்கு தான் எல்லாரையும் விஜய் டிவியில் தெரியுமே. நான் சொன்னேன் எல்லாரையும் தெரியும், நான் எதுக்கு அந்த வீட்டுக்கு போனோன்னே. இல்லைங்க போங்க, நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னா. இவன் ஏன் நம்மளை மோட்டிவேட் பண்ணுறான்னு நினச்சேன். திருப்பி சொல்கிறான், உங்களுக்கு கமல்ஹாசனே தெரியுமேண்ணா. யார் தெரிஞ்சாலும் சரிம்மா, நான் ஏன் போனோன்னே. சார் அப்புறம் தான் யோசித்தேன், ஒய்ஃபு ஏன் இவ்வளோ தெளிவாக நம்மளை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்கன்னு. அப்புறம் தான் யோசனை வந்தது. சார் நான் பேசிக்காக கொஞ்சம் சோம்பேறி, வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டேன். வீட்டில் இருந்தானா பேப்பர் படித்து அப்படியே வைப்பேன், காஃபி குடித்தா உள்ளே போய் வைக்க மாட்டேன், சாப்பிட்டா தட்டை அப்படியே வச்சுட்டு இருந்துப்பேன். ரொம்ப சோம்பேறி. இவளுக்கு என்னென்னா, எப்படியாவது மூத்தி நம்மளை எடுத்துன்னு போய் அந்த வீட்டுக்குள்ளே தள்ளிடுறது. தள்ளிட்டா அங்கே நம்ம தான் பெருகணும், டாய்லெட்டு நம்ம தான் கழுவணும், சரியா இல்லை, வெசல் நம்ம தான் வாஷ் பண்ணணும். வாரத்துக்கு ஒரு வாட்டி கேமரா முன்னால் நின்று ஒவ்வொன்று அழுகணும். ஆமாங்க, சேரனே ஆனாலும் அழுதி தான் ஆகணும். அவளுக்கு என்னென்னா, நம்மளை உள்ளே அமுச்சிட்டு வீட்டில் சோஃபாவில் உட்காந்து நம்ம படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்து ரசிக்கணும். அதுக்கு சொல்லியிருக்கா போகலையா. அது பிக் பாஸ் சீசன் 3 ஆரம்பித்து ஒரு 3 வாரம் ஆச்சு. திடீர்னு அவளே வந்து சொன்னால் நல்ல காலங்கண்ணா. என்ன நீங்கள் உள்ளே போகலண்ணா. ஏன் திடீர்னு நீ தானே போக சொன்னேன்னு. நல்ல காலங்க போகலங்க என்ன. ஏன் இது நாங்கள் ஆம்பளையும் பொம்பளையும் அடிக்கடி கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்படின்னா. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, சிச்சி நம்ம யாரையும் ஒன்றும் பண்ண போகிறது இல்லைங்க, பட் அவங்களே பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது. யார் பண்ணாலும் எஃபெக்ட் ஒன்று தான். இல்லை வாழை பழகுவோம்ல, அது ரொம்ப அற்புதமாக எனக்கு இந்த உங்களுடைய இதில் பார்த்தேன். ஊக்கம் அது கைவிடேல்னு போட்டுருந்தது. உலகத்தில் உத்தமமான ஒரு சொல் எது வென்றால் அதுதான். ஊக்கம் இருக்கிற மனிதன் உன்னதமான நிலைக்கு கண்டிப்பாக போவானே தான் உண்மை. இதுக்கு வள்ளுவர் சொன்னார், புராணம் சொல்லி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உண்மையான வாக்கு. சார் மனம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மனம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். சந்தோஷமாக இருக்கிற மனிதன் தான் வாழ்கிறான், அதான் உண்மை. வாழ பழகுவோம்ன்றதுக்கு பேஸ் எதுனா, உங்கள் மனசை நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாக வச்சுக்கணும். முடியலையே சார்னு சொல்லக்கூடாது. 6 மணிக்கு எழுந்துக்கும் போதே நீங்கள் சந்தோஷமாக எழுந்துக்கிட்டிங்கன்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாக வீட்டை விட்டு கிளம்புனீங்கன்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கும். உங்கள் ஆஃபீஸில் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் சிரித்தா மாதிரியே இருப்பீங்க. அன்றைக்கி நீங்கள் வீட்டில் பிரச்சனை வந்துடுச்சு, வெளியில் போகும்போதே பிரச்சனையில் போனீங்கன்னா அன்றைக்கி நாள் போயிடுச்சுன்னு அர்த்தம். நமக்கே தெரியுதில்ல சார், மேனேஜர் நம்மளை திடீர்னு திட்டுறாரு, நம்ம என்ன சொல்கிறோம், அந்த வீட்டில் வாங்கினாலும் இங்கே வந்து கொடுக்குறான்றான். ஏன், அதான் உண்மை. ஒருத்தருடைய கோபம் இன்னொருத்தருடைய கோபம் எல்லாரையும் பாதிக்கும். ஒருத்தர் சந்தோஷப்பட்டால் அந்த சந்தோஷம் மற்றவங்களுக்கு போகும், அந்த சந்தோஷம் அடுத்தவங்களுக்கு போகும். சந்தோஷம் என்பது தான் அடுத்தவருக்கு ஈஸியாக பரவுகிற ஒன்று. மக்கள் உங்களை மனதிலே மதிப்பார்கள். சந்தோஷமாக இருக்கணும் சார். சார்லி சாப்ளின் இந்த உலகத்துடைய மிகப்பெரிய நகைச்சுவையாளர். அவரை நான் வெறும் நடிகர்னு சொல்ல முடியாது, உண்மையான நகைச்சுவையாளர். எனக்கு இந்த வரவேற்பு சொன்னவரை ரொம்ப பிடிச்சது. ஒரு பேச்சாளர், இவர் சொல்லுவேன், இந்த சுகி சிவத்துடைய சீடர், அந்த மாதிரி நல்லா பேசுவார் அப்படிலாம் சொல்லுவார்னு எதிர்பார்த்தீங்கன்னா, மொட்டை ராஜேந்திரன், செந்தில், சுருளிராஜன், பாதி பேர் போனவங்க பாதி பேர் போக வேண்டியவங்க எல்லாரையும் சேர்த்து நகைச்சுவைக்காக அது சொன்னது. சார் சார்லி சாப்ளின் இந்த உலகத்துடைய உத்தமமான ஒரு பேச்சாளர், நகைச்சுவையாளர். இந்த மாதிரி ஒரு அரங்கம், சார்லி சாப்ளின் ஒரு ஜோக் சொன்னார், அரங்கம் முழுக்க எழுந்தது. அங்கெல்லாம் எப்படின்னா, யூரோப் கண்ட்ரியில் எப்படின்னா, ஒன்றை ரசிச்சுட்டாங்கன்னா மக்கள் உடனே எழுந்து கைத்தட்டிட்டு உட்காருவாங்க. அந்த அவங்களோட பண்பாடு அது. இவர் ஒரு ஜோக்கு சொன்னார், எல்லாரும் எழுந்து நின்று கைத்தட்டிட்டு உட்கார்ந்தாங்க. சார் இவர் என்ன பண்ணிட்டாரு, சொன்ன ஜோக்கியே திருப்பி சொல்கிறார், அதே ஜோக்கியே திருப்பி சொல்கிறார், அதே ஜோக்கை சொல்கிறார். சார் முதல் வரிசையில் இருக்கிறவங்க மட்டும் எழுந்து உட்கார்ந்தான், நம்ம மாட்டீங்க. 4வது வாட்டியும் அதே ஜோக்கு சொன்னார், எவனும் எழுந்துக்கல.
4வது வாட்டி சொல்கிறாரு, எவனும் எழுந்துக்கல. சாப்ளின் சொன்னாராம், மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நகைச்சுவையையே உங்களால் 2 முறைக்கு மேலே கேட்க முடியவில்லையே, ஆனால் எப்போ நடந்த துன்பத்தை மட்டும் மனதிலே நினச்சி டெய்லி துன்பப்படுகிறீர்களே, துன்பத்தை மறக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாராம். அதான் உண்மை. நான் சொல்கிறேன், என்னைக்கு நீங்கள் மனசிலே சோர்வாக இருக்கிறீர்களோ அந்த நேரத்திலே தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் நடந்த சந்தோஷமான தருணத்தை ரிவ்யூ பண்ணி ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள். அந்த நிமிடத்திலிருந்து நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். உண்மைதான். நீங்கள் ப்ரொமோஷன் வாங்கின நாளாக இருக்கலாம், சில பேர் உண்மையிலேயே கல்யாண நாளை கூட நினச்சிக்கலாம், முடியலன்னா விட்டுடலாம், வேறு ஒன்றும் பண்ண இல்லைங்க. அந்த சந்தோஷ தருணங்களை நினைத்து கொண்டிருந்தால் உண்மையிலேயே மகிழ்ச்சி ஊற்றும். சார், வாழ்க்கையில் வெற்றி அடையிறதுக்கு தான் நம்ம இவ்வளோ பெரிய போராட்டங்கள் நடக்கிறது. இன்றைக்கு ஐயா அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய தகப்பனாரை பற்றி சொன்னார்கள். சரி, அந்த மாதிரிலாம் இப்போ யாரும் இருக்க முடியாது, நீங்கள் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க. அவர் சொன்னார், சார் சொன்னார் என்கிட்ட, ஐயா தான் சொன்னாங்க, அவங்க அப்பா வந்து ஊரில் போஸ்டிங்கில் இருக்கும்போது சொந்த காசு செலவு பண்ணிவிட்டு அப்புறம் கவர்மெண்ட் கொடுத்தா வாங்கிக்க, இல்லைன்னா விட்ருவார். என்ன இப்போ அந்த மாதிரி ப்ராடக்டே கிடையாது. இப்போது அவங்களாம் முடிஞ்சிடுச்சு. இந்த காமராஜர் அதெல்லாம் நமக்கு கனவு தலைவர்கள், அவ்வளோதான். எதுவாக இருந்தாலும் என்ன சொல்ல வந்தேன், வாழ்க்கையில் வெற்றி அடையணும், வாழ்க்கையிலே சாதனை படைக்கணும். சரி, வெற்றி அடையணும்னா என்ன? நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் வெற்றின்னு நினைக்கிறான். இல்லை சார், பணம் முக்கியம், அது உண்மை. இன்றைக்கி 21ஆம் நூற்றாண்டினுடைய தலை சிறந்த கடவுள் பணம், அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. பணம் இல்லை அப்படின்னா கல்யாணமே நடக்கிறது இல்லை. இப்போது பொண்ணு சைடில் சொல்ல, பையன் சைட்லையே. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஹிண்டு பேப்பர் எடுத்து பாருங்கள், தந்தி பேப்பர் எடுத்து பாருங்கள். மணமகன் தேவை, நல்ல பையன், ஒழுக்க சீலனாக மணமகன் தேவைன்னு ஒரு வரி காமிச்சிருங்க சார். கவலையே இல்லை சார். கவலையே நல்ல வெல் செட்டில்டு, நல்ல சம்பளம் வாங்குகிற மணமகன் தேவை, அதுதான் வருது. நல்ல பையனாக வேணும்னு யாரும் கேட்குறதில்ல, நல்ல சம்பளம், வெல் செட்டில். வெல் செட்டில் இவன் போட்டதுனால தான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவனே உன்னை ஜாதகத்தை அனுப்புகிறான். ஏன்னா நீ என்ன கேட்ட, வெல் செட்டில் கேட்ட, ஐ எம் வெல் செட்டில். ஆமாங்க, இல்லைன்னா கல்யாணமே ஆகாதுங்க. வெல் செட்டில்னா அதுதான் அர்த்தம். பணம் அந்த அளவுக்கு உண்மையாயிடுச்சு. கல்யாணம் பணம் இல்லைன்னா கல்யாணம் இல்லை சார். யாராவது பையனை பார்த்து, விவசாயி பையனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு தயங்குறான் சார். ஏன்? விவசாயிங்க அப்படின்றான். பையன் வீட்டுக்காரனே பொண்ணு எப்படி தர்றான்? பையன் வந்து ஒர்க்கிங் இன் எம்என்சி கம்பெனி, அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல சம்பளம்னு. அப்படின்னா இல்லை. அவங்க டெலிஃபோன் ஆப்ரேட்டராக இருக்கிறானா, லிஃப்ட் ஆப்ரேட்டராக இருக்கிறானா, எலக்ட்ரிஷியனாக இருக்கிறானா தெரியல, ஆனால் எழுதும்போது எம்என்சி கம்பெனின்னா என்ன நம்ப வைக்கணும். 40,000 50,000 சம்பளம் இருக்கும், ரொம்ப கஷ்டம் சார். பிள்ளைக்கு அப்பா சொல்கிறார், சார் பையன் கிளர்க்குன்னு தப்பாக நினச்சிடாதீங்க சார், ஆர்டிஓ ஆஃபீஸில் கிளர்க்கு அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் ஆகிடுச்சு. ஆர்டிஓ ஆஃபீஸில் கிளர்க்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய சம்பாதிக்கிறான்னு அர்த்தம். எல்லாத்துக்குமே பணம் முக்கியமாயிடுச்சு சார். குழந்தை பிறக்க போது ஒய்ஃபுக்கு வாசலில் வெராண்டாவில் நின்றுன்னு இருக்கேன், உள்ளேருந்து ஆயமாக வருது வெளில, மோகன சுந்தரம் வந்துச்சு. எங்கள் அம்மா கூட என்னை பேர் சொல்லி கூப்பிட்டதில்ல. எழுந்தேன், ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்திருக்குச்சு. நான் குழந்தைன்னு 200 ரூபா கொடுந்துச்சு. அதான் நம்மளுக்கு என்ன குழந்தைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே 200 ரூபா. நாடு அந்த மாதிரி ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. பணம் மட்டும்தான் உலகம். ஆனால் பணம் தான் வாழ்க்கை இல்லை. வாழ்க்கைக்கு பணம் தேவை, ஆனால் பணமே வாழ்க்கை அல்ல. அதை ஞாபகம் வச்சுருக்கணும். வாழ்க்கை வெற்றி அடையணும். எது வெற்றி? பணம் சம்பாதிப்பதா? இல்லை சார். நிறைய பேர் நான் நினைக்கிறாங்க, எது வெற்றினா வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது பணம் சம்பாதிப்பது இல்லை. எது உண்மையான வெற்றி தெரியுமா? வாழ்க்கையில் வெற்றி பெறுவதல்ல, வாழ்க்கையை வெற்றி பெறுவது. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது சார். வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது நீங்கள் நினைக்கிற பணம், பதவி, அந்தஸ்து. வாழ்க்கையை வெற்றி பெறுவதுன்றது அதுக்கு ஒரு மடி மேலே. ஒரு ஒரு புரியுற மாதிரி ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்னுடைய தாத்தாவும் தந்தை பெரியாரும் ஒரே நாள் பிறந்தவங்க சார். டேட் ஆஃப் பர்த் ஒன்று.
பெரியார் மாதிரியே, தந்தை பெரியார் மாதிரியே எங்கள் தாத்தாவும் 94 வயசு வரையும் இருந்தார். தந்தை பெரியாரும் எங்கள் தாத்தாவும் ஒரே பர்த்டே, டேட் ஆஃப் பர்த். எங்கள் தாத்தா 94 வயசு இருந்த வரையும் இருந்தார். எங்கள் தாத்தாவுக்கு 17 குழந்தை, 17. அதை தவிர பியூன் வேலைக்கு போயிட்டு இருந்தார் போஸ்ட் ஆஃபீஸில். அப்போ டெலிவரி சரியாகிருக்கு. எங்கள் தாத்தா சொத்து சேர்த்து வச்சார் சார். சொந்த வீடு வாங்கினார், சொத்து சேர்த்து வச்சார், சேர்த்து போயிட்டார். அந்த வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். வீடு வச்சுட்டு போன ஒரு காரணத்துக்காக எங்கள் தாத்தா படத்தை இன்றைக்கி ஹாலில் மாட்டியிருக்கிறோம். ஏன்னா அவர் வீடு அது. எங்கள் தாத்தா வாழ்க்கையில் வெற்றி பெற்றார். இன்றைக்கு என் வீட்டில் படமாக இருக்கிறார். தந்தை பெரியார் இந்த சமூகத்தை புரட்டி போட்டார். தாழ்ந்தவங்களை, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, மகளிருக்காக பாடுபட்டார். இந்த சமுதாயத்தை திருத்தினார். அவர் வாழ்க்கையை வெற்றி பெற்றார். எங்கள் தாத்தா வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், படமாக இருக்கிறார். வாழ்க்கையை வெற்றி பெற்ற தந்தை பெரியார் மற்றவருக்கு பாடமாக இருக்கிறார். இதான் 2 வித்தியாசம். இப்போ ஐயாவுடைய தகப்பனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்கிட்ட இருந்த பொருளை யாருமே சொல்லலை. அவர் இவ்வளோ காசு வச்சுருந்தார் சார், போகும்போது இவ்வளோ சொத்து, இவ்வளோ பேருக்கு உயிர் எழுதி வச்சுட்டு போனார் சொல்லலை. இப்போது என்ன சொல்கிறோம்? அவர் வெற்றி அடைந்த வாழ்க்கையை வெற்றி அடைந்தார் சார். திருக்குறளுக்காக ஒரு 50 வருடத்திற்கு மேலே ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அறக்கட்டளை வைத்து இலக்கியத்தை வளர்த்து கொண்டு, அதுதான் வாழ்க்கையை வெற்றி பெற்றது. இவருக்கு 50 பஸ் ஓடிச்சு சார், இப்போது எல்லாம் கடனுக்கு ஓடுது சார், அது இல்லை வாழ்க்கையில் வெற்றி பெற்றது சார். வாழ பழகுவோம் என்பது அடிப்படை தத்துவம் என்னென்னா, வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களையும் ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு ஏற்ப நாம் மாறுவது. நிறைய பேருக்கு அந்த மனசு வராது. 50 வருஷத்துக்கு முன்னால் அவங்க வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதையே மனசில் வச்சுட்டு இருக்கக்கூடாது. நிறைய டெவலப் ஆகுது. நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கி இல்லை, நிறைய மாறுதல் வருது. அந்த மாற்றங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் வந்தால்தான் நீங்கள் உண்மையிலேயே வாழ துவங்குகிறீர்கள். நிறைய அப்பா அம்மாவை நான் பார்த்துருக்கேன் சார். இப்போவும் குழந்தைங்க கிட்ட அவன் கஷ்டப்பட்டதையே சொல்லி உயிரெடுப்பான். அந்த காலத்தில் எனக்குன்னு போட்டுக்க செருப்பு இல்லை, என்ன இப்போ உனக்கு இல்லை, பையனுக்கும் அப்படியே இருக்கணுமா? இல்லை, தப்பு. நான் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டேன், சரி. இப்போ அதை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும், அதையே சொல்லி நிற்கப்படாது. பையன் முடி வெட்டின்னு வரான் சார், என்ன முடி அப்படியே இருக்குதுன்றது அப்பா. ஏன்னா அவங்க காலத்தில் மொத்தமாக மொட்டை அடிச்சுன்னு வருவாங்க. அப்போ தான் 6 மாதம் கழித்து முடி வெட்ட முடியும்னு. பையன் சொல்கிறான் இதான் ஸ்டைல் அப்படின்னா. எவ்வளோ கொடுத்தேன்னாரு? 300 ரூபா. 300 ரூபாவானா? இப்போ அதுக்கே ஜிஎஸ்டி போட்டானுங்க. 300 ரூபாவா? நீ அந்த இது நேஷ்னல் சலூன் போகிறதானே அப்படின்னாரு. என்னது நேஷ்னல் சலூன்றது? தெருமுனையில் சார் 1942 ஆரம்பித்த ஒரு சலூன் கடை. அந்த போர்டுலேயே லாலா லஜபதி ராய், வல்லபாய் பட்டேல், நேரு ஃபோட்டோலாம் இருக்கும். இப்போ கூட துருபிடிச்சி போய் ஏதோ அவங்களாம் இவர்கிட்ட தான் முடி வெட்டினே நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தா மாதிரி அங்கே போய் வெட்டிக்கிறதானே. பையன் வேறு லெவலில் இருக்கான். ஆக எப்பொழுது நீங்கள் மாறுகிற உலகத்திற்கேற்ப உங்களை மாற்றிக்கொள்ள தயாராகிறீர்களோ அப்பொழுது தான் நீங்கள் உண்மையிலே வாழ பழகுகிறீர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், வாழ துவங்குகிறீர்கள் சார். எல்லாமே அப்படி தான் சார். ஒரு காலத்தில் ஜூ எப்படி இருந்தது சார்? நம்மலாம் மிருகம்லாம் கூண்டில் இருக்கும், நம்ம சுற்றி பார்த்துன்னு வருவோம். இப்போ மாறி போச்சு. நம்மளை கூண்டு வண்டியில் இட்டு போகிறான், சிங்கம் சுற்றின்னு இருக்குது. ஒரு 4 மாதம் முன்னால் ஒன்று பிச்சின்னு வந்துடுச்சு. அந்த மாதிரி மாறுது சார். அட்வர்டைஸ்மெண்ட்டில் மாற்றுறான் சார். ஒரு 16 வயசு பொண்ணு முடியெல்லாம் விரிச்சு போட்டு ஸ்கூட்டிக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு ட்ருன்னு போகுது, அதை காமிக்கிறான். நடிகர் அப்பாஸும் கணேஷும் ஒவ்வொரு வீடாக தட்டி உங்கள் டாய்லெட்டு க்ளீனாக இருக்குதா, நான் பவுட்ரு எடுத்துன்னு வந்துக்கிறேன்றானுங்க. அப்போ என்ன ஆகிடுச்சு? மாறுச்சு. சிலதெல்லாம் மாறுது, நமக்கே தெரியாமல் மாறுது சார். ஐயாவுக்கு கூட தெரியாது, இப்போ அவரும் தெரிஞ்சுக்கணும், வேறு வழி கிடையாது சார். இங்கிலீஷில் டாய்லெட், தமிழில் கழிவறை, சரியா? டாய்லெட்டுன்றது கெட்ட வார்த்தையா சார்? அதுவும் நல்ல இங்கிலீஷ் தானே. அதுதானே நம்ம இவ்வளோ வருஷமாக யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த இங்கிலீஷே பேசுகிற ஒரு கும்பல் இருக்குது சார் நாட்டில். அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, நம்மளுக்கெல்லாம் சொல்லாமல் டாய்லெட்டுக்கு ரெஸ்ட் ரூம்னு பேர் மாற்றிட்டான். ஏதோ நம்ம வெளி உலகத்துக்கு போகிறோம் வரோம் கற்றுக்கணும். எனக்கு ஒரு ஜிஎம் இருக்கார், ஜெனரல் மேனேஜர்.
அவர் எப்படின்னா அவருக்கு வயசு 87, இன்னும் ஜெனரல் மேனேஜர். ஏன்னா இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டாஃப் இன் அவர் இன்ஸ்டியூஷன். எங்கள் இன்ஸ்டியூஷனில் அவர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டாஃப். அதனால் அவருக்கு வந்து ஒரு கௌரவம் கொடுத்தாங்க. டில் ஹிஸ் டெத் ஹி கேன் பி ஏ ஜெனரல் மேனேஜர். ஆனால் ஆக்டிவாக இருப்பார். அவர் அன்றைக்கி வராரு, அவருக்கு இது தெரியாது எது ரெஸ்ட் ரூம்னு மாற்றிருந்து. அவர் அந்த கால மனுஷன் வந்தார், ரிசப்ஷனில் ஆளை காணும். எங்கே அந்த பொண்ணு அப்படின்னாரு. டெலிஃபோன் ஆப்ரேட்டர் சொல்லி கான் டு ரெஸ்ட் ரூம் சார்ந்துச்சு. 9:45 என்ன ரெஸ்ட்டுன்னு உள்ளே போய் சஸ்பெண்ட் பண்ணிட்டான். அப்புறம் நான் உள்ளே போனேன். சார் என்ன சார்ண்ணா, என்ன காலங்கால ரெஸ்ட்டுன்னு. இல்லை சார், ரெஸ்ட் ரூம்னா டாய்லெட்டாம் அப்படின்னேன். யார் சொன்னது? அவங்க தான் சார் சொல்கிறாங்கன்னு. அவர் கேட்டார், என்னடா இங்கிலீஷ் இது அப்படின்னாரு. இல்லை சார், இப்போ எல்லோரும் அதான் சொல்லிக்கிறாங்கன்னு. அவர் சொன்னார், சார் டேய் நீங்கள் மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு ஹவர் ரெஸ்ட் இருப்பீங்களா, அந்த ரூம் பேர் என்ன அப்படின்னாரு. ரெஸ்ட் ரூம் சார்னு. என்னடா இங்கிலீஷு? சாப்பிட்ற இடத்துக்கும் ரெஸ்ட் ரூம்ன்றீங்க, போகிற இடத்துக்கும் ரெஸ்ட் ரூம்ன்றீங்க. தெரில சார், எல்லோரும் சொல்கிறாங்க, நானும் சொல்கிறேன் சார்னு. நம்ம மாறணுங்க. ஆனால் சில வாட்டி மாறுறோம், சில வாட்டி மாற மாட்டோம். அதான் பிரச்சனை. சார் சித்திரை 1 தானே நம்மளுக்கு புத்தாண்டு இருந்தது, உண்டா? எத்தனை வருஷமாக போயின்னு வந்தோம். திடீர்னு ஆட்சி மாறிச்சா? இல்லை. தை 1 தான். நம்ம எதாவது சொன்னோமா? இல்லை. சரிங்க ஒன்று. அப்புறம் மறுபடியும் ஆட்சி மாறிச்சா? இல்லை. சித்திரை 1 நம்ம எதாவது சொன்னோமா? சரிங்க ஒன்று. நாளைக்கு ஏதாவது ஆகி டிசம்பர் 12 தான் புத்தாண்டுன்னு சொல்லட்டுமே, நம்ம எதாவது சொல்ல போகிறோமா? இல்லை. சரிங்க ஒன்று. நமக்கு என்ன சார், நமக்கு தேவை ஒரு நாள் லீவு. அன்றைக்கி சாயங்காலம் சினிமா இப்போ டிவியில் புது படம் முடிஞ்சு போச்சு. அப்படி தானே சார்? சார் உலகத்திலே நம்மளை மாதிரி மாற்றி அமைச்சு அதுலேயே சந்தோஷமாக இருக்கிறவன் எவனுமே கிடையாது சார். எது? ஆமாம் சார், அதாவது நல்லவனுக்கு அர்த்தத்தை நம்மளே மாற்றிருக்கோம், பார்த்துக்கிறீங்களா? நம்மளே எத்தனை பேர் சொல்கிறோம். அந்த ஆஃபீஸில் சார் ஏ செக்ஷனில் ஃபஸ்ட்டு கோயநகர் நம்பர் கிளர்க்கு நல்லவன். எப்படி சார்? ரொம்ப நல்லவன் சார். கை நீட்டி காசு வாங்கிட்டா வேலை முடிச்சு கொடுத்துருவான் சார் அப்படின்றான். அப்போ நல்லவனுக்கு அர்த்தம் அதுதான். பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான், நீங்கள் என்னங்க நீங்கள் அவனை விடுங்க, அடுத்த ஆள் இருக்கான் பாரு, அவன் இன்னும் நல்லவன் சார்னா. எப்படின்னா இல்லைன்னா காசை திருப்பி கொடுத்துட்றான் சார் அப்படின்றான். அப்போ என்ன ஆயிடுச்சு, நல்லவனுக்கு அர்த்தத்தை மாற்றிடுவான் சார். ஒன்றும் இல்லை, எப்படி மாற்றம் நிகழ்ந்தது என்று தெரியாமலே சில மாற்றங்கள் நிகழ்கிறது. நமக்கும் அதை ஒத்துக்கிறோம், சிலதெல்லாம் ஒத்துக்கணும் சார். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி காருக்கு ஓனரு பின்னால் உட்காந்துருந்தோம். சரியா? காருக்கு ஓனர் பின்னால் உட்காருவோம். எம்டியோடைய பிஏ வந்து டிரைவருக்கு பக்கத்தில் உட்காருவாங்க. அப்படி தான் எனக்கு இருந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது எப்படி படிப்படியாக மாறி இப்போ ஓனர் டிரைவர் பக்கத்தில் பத்திரமா உட்காந்துக்கிறான். சரியா? பிஏ பின்னால் கால் மேலே கால் போட்டு உட்காந்து. இல்லை, இது பெரிய முதலாளிகள்லேருந்து அமைச்சர்கள்லேருந்து எல்லாருமே அப்படி தான் இருக்கும். எப்படி மாறுச்சுன்னு தெரியல, ஆனால் நம்மளை மாற்றிக்கணும். அந்த மாதிரி மாறுதலுக்கு வரும் சார். கல்யாணம் நம்ம தமிழ் திருமணங்கள் எப்படிலாம் நடந்தது சார்? 5 நாள் நடந்ததா 40 வருஷம் முன்னாடி. அப்புறம் அது 3 நாள் ஆச்சா? அப்புறம் 2 நாள் ஆச்சா? இப்போ 24 hours சார். கல்யாணத்துக்கு இன்விடேஷனே ரிசப்ஷனுக்கு தான் வைக்கிறான். அவன் கல்யாணம் பண்ணுறானா இல்லையான்னு தெரியல. கல்யாண மண்டபம் சிஸ்டம்லாம் மாறி போச்சு. அங்கே உள்ளே போனால் அதுவும் இல்லை சார், மெட்ராஸ் மாதிரி ஒரு பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டியிலலாம் என்ன ஆகிடுச்சு, மண்டபங்கள் வந்து ஒன்று மிக பெருசாக இருக்குது, இல்லைன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். 15 லட்சம் ரூபா ஒரு நாள் வாடகை, ஃபுல் ஏசி, சாப்பாடு ஹால் ஏசி, பாத்ரூம் ஏசி, எல்லாம் ஏசி. 15 லட்சம் ரூபா. மிடில் கிளாஸ் பீப்புளுக்கெல்லாம் அது மொத்த அவன் கல்யாண செலவே அவ்வளோதான் மொத்தமாக. அவன் அங்கே போக மாட்டான். அதுக்காகவே புறநகரில் தாம்பரம், புறநகரில் சில மண்டபங்கள் இருக்குது. நம்ம சொந்தக்காரன் எல்லாருமே அந்த மாதிரி இது தானே புறநகரில் வைக்கிறான் சார். சென்னையிலேருந்து அந்த பக்கம் போனோன்னா நீங்கள் எலக்ட்ரிக் ட்ரெயின் ஏறி நொந்து நூலாக போய் இறங்குனீங்கன்னா அவனுடைய கல்யாண மண்டபம் போகிறதுக்கு ஒரு ஷேர் ஆட்டோ பிடிக்கணும். சரியா? இங்கே ஷேர் ஆட்டோ இருக்கான்னு தெரியல. ஆனால் ஷேர் ஆட்டோன்னு ஒன்று கண்டுபிடிச்சவன் பார், அவனுக்கு நோபல் பிரைஸு தரணும் சார்.
அது ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது, ஒரு பாடி கிடையாது, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடையாது, ஒரு சைஸ் இருக்காது. ஒன்று இவ்வளோ பெருசு இருக்கும், ஒன்று இவ்வளோ இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா நவராத்திரி கோல் மாதிரி படிக்கட்டு வச்சுக்கிறான் சார். உள்ள லுங்கி கட்டின டிரைவர் வேறு இருக்கிறான். அதில் ஏறி உட்காந்தா யார் மண்டியில் யார் உட்காடுறாங்கன்னே தெரியல. அப்படியே போயினுக்க வேண்டியது தான். 4 நாள் நீங்கள் தொடர்ந்து ஷேர் ஆட்டோவில் போகிறத எவனாவது பார்த்தோன்னா பொண்ணு கொடுக்க மாட்டான், சந்தேகப்படுவான். அந்த மாதிரி ஒரு ஷேர் ஆட்டோவில் போய் நொந்து நூலாக போய் மண்டபத்துக்கு உள்ளே நுழைஞ்சா, ஒரு காலத்தில் என்ன இருந்ததுங்க, கல்யாண மண்டபம் வாசலில் சார் பொண்ணுக்கு அப்பாவும் பிள்ளைக்கு அப்பாவும் வாசல்லே நிற்பான். வாங்க வணக்கம், வீட்டில் கூட்டின்னு வரலையா, போங்க டிஃபன் சாப்பிடுங்க, ஆச்சா போச்சான்னு எதாவது சொல்லுவானுங்க. இப்போ யாருமே இருக்கிறது இல்லைங்க. மண்டபம் வெளியில் வணக்கம் சொல்கிறதுக்கு ஒரு பொம்மை வச்சுருக்கான், அது வணக்கம் சார். பன்னீர் சொம்பு சந்தனம் இதெல்லாம் வச்சு ஒரு டீனேஜில் இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களை, அழகாக இருக்கிற பொம்பளைங்களை பட்டு பாவாடை தாவணி கட்டி முதல்ல நிற்க வச்சு அதெல்லாம் இல்லை. அதுவும் போயிடுச்சு. என்ன உள்ளே போகும்போதுங்க முதல்ல பொம்மை வணக்கம் சொல்லுதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பூதம் மாதிரி ஒன்று நிற்குது, அது பன்னீர் அடிக்குது. அது நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா புஷ்ஷுன்னு அடித்து ஏற்கனவே நம்ம வேர்வையோடு வரோம். அந்த பன்னீர் மட்டமான பன்னீர் அதை அடித்து வெள்ளை சட்டெல்லாம் நனைஞ்சி ஒரு விதமான ஒரு புதுமையான ஒரு நாத்தத்தோடையே உள்ளே போகும். உள்ளே போனால் நம்மளை வான்னு சொல்கிறதுக்கு ஒரு நாதி இருக்காது. ஆமாங்க, ஒரு நாதி கிடையாது. என்ன பண்ணுவானுங்க, நம்மளை வலுக்கட்டாயமாக கிஃப்ட் கொடுக்குற க்யூவில் நிற்க வச்சுருவானுங்க. அதை மட்டும் சரியாக செய்கிறானுங்க சார். கிஃப்ட் கொடுக்குற க்யூவில் எப்பவுமே நம்ம தமிழன் தானே சார். ஏதாவது இலவசமாக கொடுக்குறாங்கன்னா க்யூவில் நிற்கலாம் சார். நம்ம வீட்டிலேருந்து 1000 ரூபா கவரில் போட்டு வந்துட்டு நான் ஏன் சார் க்யூவில் நிற்கணும்? க்யூவில் நிற்கினா க்யூ நவராது, வேர்க்கும் மரம் அப்படி வேர்க்கும். ஏன்னா மண்டபம் அவ்வளோதான். ஃபேனே சீலிங் ஃபேன் கிடையாது சார், வால் மவுண்ட் ஃபேன் வச்சுருப்பான். அது வெறும் சத்தம் மட்டும் தான், ஊன்னு கத்தும், காற்றே வராது. வேர்த்து விறுவிறுத்து டென்ஷன் ஆனால் இந்த வெல்கம் ட்ரிங்க்னு ஒன்று கொடுப்பான் சார், இத்தினூண்டு டம்ளர். அந்த டம்ளரை கண்டுபிடிச்சவனுக்கு நோபல் பிரைஸ் தரணும். உண்மையிலேங்க இத்தினூண்டு தாங்க, எட்டி பார்த்தாலே தீர்ந்து போயிடும் அந்த அளவுக்கு. அதில் ஒரு கிரேப் ஜூஸ்னு ஒன்று கொடுப்பான் பாருங்க, அந்த ரெசிப்பியை கண்டுபிடிச்சவனுக்கு நோபல் பிரைஸ் தரணும். நீங்கள் அதை வாயில் வச்சு ஒரு உறிஞ்சிங்கன்னா சுகர் கண்டிப்பாக 500க்கு மேலே போகும். வெறும் சர்க்கரை அதோட க்யூவில் நிற்கணும். க்யூ நவராது. ஐயோ அப்பா நவராதுங்க, அப்படியே நகரணும். நான் எதுக்குங்க இவங்க க்யூவில் நிற்கணும்? வேறு வழி கிடையாது. நமக்கு என்னென்னா எப்பவுமே தமிழர்களுடைய வீரம் எப்படின்னா, நம்ம க்யூவில் நிற்க பிடிக்காது. அப்படி நின்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா க்யூவில் எல்லாருமே நேர்மையை கடைப்பிடிக்கணும்னு எதிர்பார்ப்போம் இல்லை. ஏன்னா அது ஊடால வந்தாலும் தொலைச்சிடுவோம். டாய் நிற்கிறவன்லாம் மண்டையை நான் பின்னால் வாடானுவோம் சார். இது வெளியில் செய்யலாம், மண்டபத்து உள்ளே போய் அது மாதிரி செய்ய முடியாது. எவனாவது குறுக்க வருவான், அப்படியே வெறி ஏறும். பார்த்துக்கிறீங்களா, அப்படியே வெறி ஏறும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு தம்பி அவன் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி எம்என்சி கம்பெனியில் வேலை செய்கிறவன், அவன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டின்னு வருவான். உங்களுக்கு தெரியுமா, இந்த எம்என்சி கம்பெனிக்காரனுக்கு எங்கே போனாலும் ஒரு 50 பேர் பஸ்ஸில் ஏறி போவான் சார். அவனுக்கு ஒரு 50 பேர் ஊடால வருவானுங்க. ஐயோ ரொம்ப வேர்த்து விறுவிறுத்து எண்டாப்பம் வந்தோடனே ஒய்ஃபு ஏற்கனவே சொல்லி வச்சுருப்பாங்க, இந்த கல்யாணத்துக்கு நான் வரல நீ போன்னு. அப்போ புத்திசாலித்தனம் நமக்கு வரலையேன்னு திட்டிக்கினே மேலே போய் வேர்த்து விறுவிறுத்து மாப்பிள்ளை கிட்ட அந்த கவரை கொடுத்து நல்லா இருடா அப்படின்னு இறங்க விட மாட்டான் சார். நல்லா இருன்னு இறங்க விட மாட்டான். குரூப் போட்டோன்னுவான். குரூப் போட்டோன்னு சொல்லி எவன் முடியாது நம்ம நிற்க வச்சுருவானுங்க. நான் இதுவரையும் என் ஃபேமிலி கூட நின்றதே இல்லை சார். யார் ஃபேமிலியோடையோ நம்மளை நிற்க வைப்பான், நம்மளும் வெக்கங்கட்டு போய் நிற்போம். அதாவது வீடியோவாவது பரவாயில்லைங்க, எடுப்பார், லைட் ஆஃப் பண்ணிட்டாருன்னா எடுத்துட்டாருன்னு முடிஞ்சு போச்சு, நிம்மதி. நவர்லான்னு போகும்போது இந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்லாம் அவர் இன்னும் எடுக்கலையாம் சார். எவ்வளோ நேரம் சார் சிரிச்சா மாதிரியே நடிக்க முடியும்? அன்றைக்கி பக்கத்தில் பார்க்குற ஒரு பையன் செவப்பாக நிற்கிறான். நான் அவனை பார்த்தேன், டை நீ யார், பொண்ணு விடா புள்ள விடான்னு. அவன் சொல்கிறான், இல்லை சார் நான் பந்தி பரிமாற வந்தவன், 9 மணிக்கு பந்தி நிறுத்திடலாமான்னு கேட்க வந்தேன், என்னையும் நிற்க வச்சிட்டாங்க. எனக்கு என்ன பிரச்சனை சார், அவன் என்னோட அழகாக இருக்கான். இது பரவாயில்ல சார். இன்னொரு அக்கிரமம் என்னென்ன சார், நம்முடைய தமிழர் பண்பாடு என்ன சார், பந்தி போடணும். இப்போ நீங்கள் சாப்பாடு எப்படி போட போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது, எப்படி வேணாலும் போடுங்க, அது வசதி. ஆனால் எனக்கு என்னமோ சார், பந்தியில் உட்காந்து சாப்பிட்டா தான் சாப்பிட்ட திருப்தி. அதுதான் விருந்தம். வைக்கிறானா என்னது இது அவியல், இன்னொரு கரண்டி போடு, இது என்ன உருளைக்கிழங்கு எனக்கு வேணப்போ, அதே தானே பொஃபே எதுக்கு வருது, என்ன மாடல் நம்ம எது? அதான் சொல்கிறேனே, நாம் வாழ்கிற நல்ல வாழ்க்கையை தொலைத்து கொண்டு வெளியில் யாரோ ஒரு மேற்கத்தியில் வாழற வாழ்க்கையை கஷ்டப்பட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண கற்றுக்குறோம், அவ்வளோதான்.
பஃபே சிஸ்டம் இது நம்மளது இல்லை. அங்கே ஏன் அதை வைக்கிறான்னா, அங்கே வந்து தே ஆர் சூசர்ஸ். சில பேருக்கு ஹெப்படைட்டிஸ் இருக்குது, சில பேருக்கு வந்து இது இருக்குது, கலோரியை பற்றிய கவலை இருக்குது. அதனால் நம்ம அப்படி கிடையாது, நல்லா சாப்பிட்றவங்க. அதுவும் இல்லாமங்க, 1000 சொல்லுங்கள் சார், பந்தியில் உட்காந்து சாப்பிட்ற திருப்தி வராதுங்க. சில இடர்பாடு இருக்கும். என்ன, சில கல்யாணத்தில் சாப்பிடும்போது சாம்பார் சாதம் சாப்பிடும்போது பின்னால் ஆள் நிற்கிறான். அது பக்கத்தில் இருக்கிற சொல்கிறான், இப்போ தான் அந்த ஆள் சாம்பார் ஊற்றிக்கிறாரு அப்படின்னா, டே நம்ம பேசுறது அவர் கேட்கும். நல்ல ரத்தம் ஊறுறவனா இருந்தால் ரசத்தோடு இருந்து பண்ணுறான். நீ முதல்ல உன் ஆளை கவனின்றான். உன் ஆளுன்னா அவனுக்கு அப்போ முன்னால் இருக்கிற ஆள். இந்த பேச்சு கேட்ட பிறகு சாப்பிடவே தொல்லாது. அதெல்லாம் சகஜம், அது ஒரு தமாஷை, அவ்வளோதான். பஃபே அதை விட அநியாயங்க. 1000 சொல்லுங்கள் சார், என்னை பொறுத்தளவுக்கு என் தனிப்பட்ட இது பந்தி தான். பஃபே எனக்கு ஒத்துக்காது. இன்னமும் தெரிலங்க, ஒத்துக்கலை. நம்ம படிச்சிருக்கோம், வெளிநாடெல்லாம் போகிறோம், வெளிநாடெல்லாம் போனால் அதான் சாப்பிட்றோம். இருந்தாலும் சார் அது பீங்காம் பிளேட்டு அதுவே 2 கிலோ இருக்குதுங்க. அவ்வளோ வெயிட்டு பிளேட்டை வச்சுன்னு நிற்கும்போது, அந்த க்யூவில் நிற்கும்போது வேற எங்கேயோ நிற்கிற ஃபீலிங் இருக்கும் தட்டோட. அது அந்த க்யூ நவராகுதுங்க, மெதுவாக நவரும். அப்படியே எட்டி பார்த்தா ஒருத்தன் என்ன பண்ணுறான், குலாப் ஜாமுனை 2 எடுத்து வைக்கிறான். பக்குனுக்குது. நம்ம பையன் என்னென்னா, நம்ம போகிற வரையும் குலாப் ஜாமுன் இருக்குமா, தீர்ந்து போச்சுன்னா ரீஃபில் பண்ணுவானுங்களா இல்லையா, இல்லைன்னா ரீஃபில் பண்ண சில பேர் அதுக்கே பிள்ளையார்கிட்ட வேண்டிப்பான், நான் போகிற வரையும் குலாப் ஜாமுன் தான் உனக்கு 5 ரூபா போடுறேன்னு. சார் அதுவும் இல்லாமல் நமக்கு எடுக்க வேறு தெரியல. ஏன், நமக்கு இன்னும் பழகலை. அது நம்மளை வலுக்கட்டாயமாக பழக்கப்படுத்துகிறாங்க. அதனால தான் அந்த வேணை நம்மளுக்கு எடுக்க தெரியல. சில பேருங்க பஃபேல போய்ட்டு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு திரும்புகிறான்ல, அவன் தட்டு பார்த்தாலே உள்ளகத்தெல்லாம் வெளில வருது, எல்லாத்தையும் போட்டுக்கிறான். டே அது வச்சுதே கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு எது வேணுமோ அதை போட்டுக்கோன்னு தெரியல, எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்குவான். பார்த்தா அந்த அந்த அவியல் நடுவில் பார்த்தீங்கன்னா ஜீரா ஓடும். ஆனால் சில பேருங்க இதுலேயே டாக்டர் பட்டம் வாங்கினவன் இருக்கான், PhD. உண்மையில் தான் கடவுள் மாதிரிங்க, எல்லா இடத்துலையும் அவனே நிற்கிறான். நம்ம 2 சாப்பாடு ஸ்பூனில் போகிறதுக்குள்ளே எல்லாம் முடிச்சுட்டு ஐஸ்கிரீமுக்கு வந்துடுவான். அது அவன் டாக்டரேட் வாங்கினது, ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் மாறி போச்சு. மாறியதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இருந்தால்தான் நீங்கள் வாழ்கிறீர்கள். ஐயா சொல்லும்போது பேசும்போது எங்கிட்ட தனியாக சொன்னாங்க, சார் எங்களுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, நாங்கள் யாரும் பேச போகிறதில்ல, நீங்கள் பேசுங்கன்னாரு. நான் ஒரு வார்த்தை கேட்டேன், எவ்வளோ நேரங்க பேசுகிறான்னு. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க சார். சரி, அவங்களுக்கு இஷ்டம். என் கவலைன்னா உங்கள் கவலை. ஏன்னா உண்மையிலேங்க ஒரு பேச்சாளர் எப்படி பேசுகிறாலும் சரி, கேட்குறவங்க வந்து ஒரு பெருந்தன்மையாக கேட்குறாங்க. அதுக்காக அவங்கள பரிசோதிக்கக்கூடாது. சரியா? ஒருத்தர் பேசினே இருந்தார், இதே மாதிரி நல்லா ரசித்தாங்க. உடனே இவருக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு, நல்லா தானே கேட்குறாங்கன்னு இன்னொரு 1/2 ஹவர் பேசினார். கொஞ்சம் கம்முன்னு இருந்தாங்க. இன்னும் 1/2 ஹவர் பேசினார். ஒருத்தர் வந்தார், நேராக பக்கத்தில் ஏறி நின்னார். நாங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னாரு. பேசுடா, பேசு மமனை, உனக்கு எவ்வளோ ஆசை இருக்கோ பேசு. நீங்கள் நீ பேசிட்டு நான் உட்கார்ந்த சேரில் போய் நீ உட்கார், நான் ஒரு 2 ஹவர் பேசுகிறேன். ஏன், நான் உட்காந்து பாரியா தெரியும் முதுவலி, பேசினே இருக்க. சில வாட்டி பேச்சாளர் பயமுத்துற ரசிகர்களாக இருக்காங்க, நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த மாதிரி. சார் திருவாசகம் ஒரு கோயிலில் 7 நாள் சொல்ல போனேன். ஒரு சீரியஸாகவே ப்ரிப்பேர் பண்ணின்னு போனேன். 7 நாள் மயிலாப்பூரில் சின்ன கோயில், ஈஸ்வரன் கோயில். முதல் நாள் 30 பேர் வந்தாங்க, அடுத்த நாள் 50 பேர் வந்தாங்க. எனக்கு அதுவே மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா இந்த 30 பேரும் தொலைஞ்சிருவாங்கன்னு நினச்சேன். கூட ஒரு 20 பேரை கூட்டின்னு வந்தாங்க. நல்லா தான் பேசுகிறோம் போல இருக்குதுன்னு நினச்சேன். ஆனால் என்னோடய பிரச்சனை என்னென்னா, ஒரு கிழவி சார் முதல் நாள் வந்து முதல் வரிசையில் உட்காந்தாங்க சார். அந்த பாட்டி 80+. நான் பேச ஆரம்பிச்சேன்னா அது வந்து உட்காந்துது, கவனித்தேன். நான் பேசுகிறேன், ஒரு 15 நிமிஷம் கேட்டால் கண்ணீர் விடுது, அப்படியே அழுகுது. எங்கள் பேச்சாளர்களுக்கு என்னென்னா, இந்த முதல் வரிசையில் இருந்துட்டு யாராவது திடீர்னு ஏதாவது இது பார்த்தா, திடீர்னு அவங்க தனியாக ஃபோன் பேசினா நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். இந்த அம்மா அழுகுது. நானும் அந்த பாட்டி மாவையே பார்த்து பேசுகிறேன். கரெக்டாக முடிக்க வர எழுந்து போயிடுச்சு. 2வது நாளும் அப்படியே தான். ஆரம்பிக்கிறேன், 5 நிமிஷத்தில் வந்து உட்காந்துது, 10 நிமிஷத்தில் அழுவோம், முடிஞ்சால் போயிடும்.
நான் இறங்கத்துக்குள்ளே ஓடி போய்டும். 6வது நாள் விடலை. அமைப்பாளர்கிட்டே சொன்னேன், அந்த பாட்டிமாவை நான் பார்த்துட்டு தான் ஸ்டேஜுக்கு ஏறுவேன். வந்தது புஷ்ட பாட்டி, நீங்கள் டெய்லி வரீங்க, மகிழ்ச்சி. முதல் வரிசையில் உட்காருங்க, ரொம்ப மகிழ்ச்சி. பேசும்பொழுது 10 நீங்கள் அழுவுறீங்களே ஏன்னு எனக்கு புரியல. திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசத்துக்கு முருகார்னு எனக்கு தெரியும். நான் அவ்வளோ நல்லாவா சொல்கிறேன்? ஏன்னா எனக்கு அது சந்தேகம், நம்ம திருவாசகம் சொல்லி ஒருத்தர் அழுகுறாங்களேன்னு. ஏன்னா நமக்கே அழுக வரல, இப்படி அழுகுறாங்களேன்னு. அது சொல்லிச்சு, இல்லை இல்லை பேசுப்பா அப்படின்ச்சு. இல்லை நீங்கள் ஏன் அழுகுறீங்கன்னு, போன வாரம் என் ஆடு செத்து போச்சுன்னுச்சு. ஆடு செத்துதுக்கு எங்கள் மீட்டிங் வந்து ஏன் பாட்டி அழுகுறேன்னு. இல்லை தம்பி, போன வாரம் என் ஆடு செத்து போச்சு, மீட்டிங் வந்தேன், நீ திருவாசக பாட்டு சொல்லும்போது உன் தாடை ஆடுதில்ல, அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என் ஆடு ஞாபகம் வந்தது. அதாவது உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. நான் வந்து திருவாசகத்தை உருக்கமாக பேசணும்னு நினச்சேன். என் வாயிலேருந்து பாட்டை பார்க்கணும்னு நினச்சா என் தாடை அதுக்கு ஆடு ஞாபகம் வந்துருக்கு. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சார், எல்லாம் மாறி போகிறது. வாழ பழக வேண்டும் என்று சொல்கிற அர்த்தம் என்னவென்றால், வாழ்கிற வாழ்க்கை மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுகிற அர்த்தம். சிலதெல்லாம் மாறி தான் போச்சு. குரு சிஷ்ய பாவம் போயிடுச்சு. எனக்கு சொல்லிக் கொடுத்தவன் ஆசான். எது சொல்லிக் கொடுத்தவன், எதுவானாலும் சொல்லிக் கொடுத்தவன் ஆசான். கல்வின்னு மட்டும் இல்லைங்க, வாழ்க்கை நெளிவு சுழுவை சொல்லிக் கொடுத்தவன் ஆசான். என் தந்தை எனக்கு ஆசான். என்ன எனக்கு ஒன்றும் சொல்லலை. எங்கள் அப்பா யார்கிட்டையும் பேச மாட்டார், எங்கள் அம்மா பேசினாலும் எதுவும் பேச மாட்டார். சார் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. அதாவது தட்சிணாமூர்த்தியுடைய இதுதான், வாய் திறந்து எதுவும் சொல்ல வேணாம், சொல்லாமல் இருந்தாலே போதும், அதுவே ஒரு போதனை. நிறைய பேர் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு அமைப்பு நடத்துகிறதா முன்னாள் தலைவர்கள் சொல்லுவாங்க, இது பண்ண, இது பண்ண, நான் இந்த காலத்தில் அப்படி இருந்தது, நீ இங்கே மாற்றி பண்ணு, ஐயா சொல்லுவார். அப்பா எப்படி பண்ணாரோ அதே மாதிரி இவர் பண்ணுறாரு. இவர் அடுத்தவங்க வரவங்களுக்கு இதை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்பார். ஏன் ஆசான். சார் பள்ளிக்கூடத்தில் குரு சிஷ்ய பாவம் இருந்தது போயிடுச்சு, ஆஃபீஸில் குரு சிஷ்ய பாவம் இருந்தது போயிடுச்சு. சார் ஈவன் இன்றைக்கி கவர்மெண்ட் ஆஃபீஸில் சார், நான் ஒரு சாதாரண கிளர்க்காக சேர்றேன், எனக்கு செக்ஷன் ஆஃபீஸரு அவர் தான் எனக்கு குரு. அவர்கிட்ட வேலை கற்றுப்பேன். செக்ஷன் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆகிற அன்றைக்கி 40 பேர் வீட்டுக்கு போவான் கூடவே. மாலை மரியாதை பழங்க கொடுத்துட்டு ஐயா வணக்கம்னு சொல்லிவிட்டு வாரம் ஒரு வாட்டி அந்த செக்ஷன் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆனவர் வீட்டுக்கு போவான். போயிட்டு சார் நீ இருந்த மாதிரியே இல்லை சார் ஆஃபீஸு, ஏதோ சொல்லுவான். அந்த ஃபைலில் நீ தட்டி விடுவேன் சார், நீ இப்போ நாங்கள் அவஸ்தைப்படுறோம், ஏதோ சொல்லுவோம். குரு சிஷ்ய பாவம் சார் இது போயிடுச்சு. இப்போ குரு சிஷ்ய பாவம் போய் ஆஃபீஸில் நம்ம கீழே வேலை செய்யணும்னு திட்டமில்ல. அவன் என்ன சொல்கிறான், நான் தப்பு பண்ணேன், கரெக்டு, நீ என்ன பண்ணுற, நான் தப்பு பண்ணிட்டேன்னு நீ வந்து எம்டிக்கு மெயில் அனுப்பு. எம்டி எனக்கு மெயில் அனுப்புவார். நான் என்ன ஆச்சுன்னு எம்டிக்கு மெயில் அனுப்புகிறேன், நீ எம்டிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோன்றான். அவனை என்னங்க பண்ணுவீங்க சார்? ஜென்ஸாவது பரவாயில்ல சார், ஆண்களாவது. இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் வச்சுங்களேன், தப்பு பண்ணிட்டோம்னா நமக்கே தெரியுது, பண்ணிட்டோம், இன்றைக்கி நம்மளுக்கு சந்திராஷ்டமம், சரியா, எப்படியும் மேலே இருக்கிறவன் வந்து திட்டுவான்னு திட்ட வாங்கிறதுக்கு ரெடி ஆகிடுவோம் மனசளவில் இல்லை. ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை, அவங்க சாதாரணமாகவே புத்திசாலி. இந்த வேலைக்கு போகிற லேடிஸ் பாருங்கள் பயங்கர புத்திசாலி. தப்பு பண்ணிட்டா திட்டுறதுக்கு முன்னாடி அவங்களே அழுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? எங்கள் ஆஃபீஸில் அப்படி தான், அதுங்களே அழுவோம். அழுகுறவங்கள யாரும் மேலே போய் திட்ட மாட்டாங்க சார். என் செக்ரட்டரி இருக்குது, எப்போ பாரு தப்பு பண்ணால் அழுவோம். பார்க்கும்போதே தெரியும் ஏதோ பண்ணிடுது போலது. அன்றைக்கி பார்க்குறேன் அழுதுது. சரி தப்பு பண்ணிடுச்சின்னு போய் பார்த்தா அது பண்ண தப்பு எனக்கே மெமோ வர மாதிரி பண்ணிருக்கு. தாங்க முடியல, என்னால் கூப்பிட்டேன், அழுதுனே தான் வந்தது. தட்டால் விட்டான்னு, நீ எல்லாம் எதுக்கு வேலைக்கு வேறு, பேசாமல் வீட்டை கவனிச்சிக்க, வீட்டில் இருமா, பேசாமல் பேப்பரை போட்டு ஆச்சா போச்சேன்னு. சார் அது வரையும் சாதாரணமாக அழுதுந்த லேடி, நான் திட்டின உடனே எல்லாம் வச்சு ஓன்னு அழுது, முந்தாணி எடுத்து வாயில் வச்சுன்னு அழுதுன்னா கதவு திறந்து வெளில ஓடுது. வெளியே வந்து பார்க்குறேன், ஆஃபீஸே என்ன ஒரு மாதிரி பார்க்குது. அவனுக்கு எத்தனை சினிமா பார்த்துருப்பானுங்க. போன அம்மா என்ன பண்ணிச்சு சார், அடுத்த நாள் அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு வந்துச்சு சார். அந்த ஆள் இருக்கிறான் 7 அடிக்கு, ஜிம்முக்கு போவான் போலகுது. என்ன மிஸ்டர்,
ரொம்ப திட்டுறீங்களா அப்படின்னா நான் பம்மிட்டேன். இல்லை சார் ஸ்ட்ரிக்டாக இருக்க சொல்லி ஜிஎம் தான் சார் சொன்னாருன்னு. எனக்கு என்னென்னா இவன் அடிக்கணும்னு முடிவு பண்ணால் ஜிஎம்மே வலிச்சு விட்டுறது. ஏன்னா நம்ம தனியாக அதனால் அடிக்க முடியாதுங்க. அதனால் சார் ஆனால் அவன் சொன்னான் சார், அவன் கண்ணை பார்த்தேன், அதில் ஒரு மகிழ்ச்சி தெரிஞ்சுது. என்னால் தான் வீட்டில் திட்ட முடியல, நீ யார் திட்டு. ஒரு ஆம்பளை கஷ்டம் ஒரு ஆம்பளைக்கு தானே சார் தெரியும். எல்லாம் மாறி போச்சு. ஒரு காலத்தில் இருந்ததெல்லாம் இந்த காலத்தில் இல்லையான்னு கவலைப்படக்கூடாது. இந்த காலத்தில் இப்படி இருக்கா, நாளைக்கு இது மாறும், அவ்வளோதான். அதான் வாழ பழகுவது சார். பொண்ணு பார்க்க போகிறதா இருந்தால் ஒரு காலத்தில் சுச்சுவேஷனே வேறு. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஒரு 20 பேர் கிளம்புவான் படம் எடுக்கிற மாதிரி. அந்த பொண்ணுக்கிட்ட போய் நீ படிச்சிருக்கிறியான்வான், வேலைக்கு போறியான்வான், சம்பளம் நிறைய வாங்குறியான்வான், அடக்கமாக இருப்பியான்னு கேட்பான். எப்படா இருக்கும்? படித்து வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிற பொண்ணுக்கிட்ட அதையும் கேட்டால் எப்படி? அது அந்த காம்போலேயே வராது. சமைக்க தெரியுமான்வான், டான்ஸ் ஆட தெரியுமான்வான், பாட்டு பாட எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் தான். இப்போ மாறி போச்சு. இப்போது கல்யாண பொண்ணு பேசுக்கணும். எனக்கு அப்படி தான் ஆச்சு. நான் ஒரே ஒரு பொண்ணு தான் சார் பார்த்தேன், அவங்களே கல்யாணம் பண்ணிக்கினேன். வேறு சான்ஸே இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா ஒரே ஒரு தப்பு நான் பண்ணது. பொண்ணு பார்க்க போகும்பொழுது என் தங்கச்சி கல்யாணம் ஆன 2 தங்கச்சியோட புருஷங்க 2 பேரையும் கூட்டி போயிட்டேன். என் மச்சானுங்க மாப்பிள்ளைங்க. அதைப்பா பண்ண தப்பு. போய் பொண்ணு பார்த்தேன், பொண்ணு பிடிச்சிருந்தது, பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். பொண்ணுக்கு அப்பா தான் எங்கள் மாமனார். அவர் என்ன பண்ணார், தம்பி பொண்ணு உங்கள்கிட்ட பேசணுமான்னாரு. இது நான் புதுசாக இருக்கேன். நான் அப்போயே நான் பட்டிமன்றத்தில் பேசுகிறவன் தான், இருந்தாலும் மேடையில் பேசுறது வேறங்க. இன்னொருத்தர் வீட்டில் போய்ட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட புதுசாக பேசுனா கொஞ்சம் லைட்டாக நர்வஸாக இருந்தது. எங்கள் மாப்பிள்ளைங்க 2 பேரும் என்ன பண்ணால், மச்சான் போ போ பேசு போ அவனுங்க. எனக்கு என்னென்னா போய் அந்த பொண்ணு பிடிக்கலன்னு ஆயிடுச்சு வச்சு, ஏன் பிடிக்கல ஒன்றுன்னு சொல்லிடுச்சுன்னா இவங்க 2 பேரும் ஊர் ஃபுல்லாக போய் சொல்லுவான், அந்த பொண்ணே உங்கள் அண்ணனை ரிஜெக்ட் பண்ணிடுச்சின்னுவான். அதுக்காகவாது இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுவோன்னு நினச்சின்னு பிள்ளையார வேண்டிக்கினே உள்ளே போனேன் சார். ரூம் உள்ளே போனால் கால் மேலே கால் போட்டு சமணம் போட்டு சோஃபாவில் உட்காந்துக்குது சௌகரியமாக. அது அவங்க வீடுங்க. அதனால் எனக்கு உள்ளே போய் என்ன பண்ணுறதுன்னே தெரிலங்க. நிற்கணுமா, உட்காரணுமா, கை கட்டணுமா, ஒன்றும் புரியல, வேர்க்குது ஒரே. அப்புறம் MBA ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், டெப்யூட்டி மேனேஜர், டேக் ஹோம் 50,000. அதாவது அவங்க செலவுக்கு அது போதுமா? டேக் ஹோம் 50,000. உங்கள் ஹெச்ஆரில் கேட்டோம் உங்களை பற்றி நல்லா சொன்னாங்கன்னு. லூசுங்க, நான் ஏற்கனவே ஹெச்ஆரில் சொல்லி வச்சுருந்தேன். மாதிரி பொண்ணு பார்க்க போகிறாங்க. எப்படியும் இந்த பொண்ணுக்கு அண்ணன் அப்பான்னு புத்திசாலிங்க அவனாவது ஃபோன் பண்ணுவான். என்னை பற்றி ரொம்ப நல்லா சொன்னீன்னா சனிக்கிழமை பார்த்து எந்து அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். அவன் கரெக்டாக அதை சொல்லிட்டு இருக்கிறான். உங்கள் ஹெச்ஆரில் கேட்டோம் உங்களை பற்றி நல்லா சொல்லாங்க. அப்புறம் டக்குன்னு சொல்லிச்சு, சார் ஆமாம் உங்களுக்கு வேறு ஏதாவது பேட் ஹேபிட் இருக்கான்னு. எத்தனை சொல்கிறது, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏன்னா வேறு வழியில் மாறின்னு வருது உலகம் மாறின்னு வருது சார். ஒரு காலத்தில் மணமகள் அழைப்பு மணமகன் அழைப்புக்கு 2 பேரும் எங்கேருந்து வருவாங்க, கோயிலேருந்து வருவாங்க, அப்படி தானே? இப்போ இது இல்லை, சலூன்லேருந்து வராங்க. ஆமாங்க, நீங்கள் அதை பியூட்டி பார்லர்னு சொல்லுவீங்க, ஆக்சுவலாக அது சலூன் தானே. பொண்ணு பியூட்டி பார்லர்லேருந்து வருது, பையன் பியூட்டி பார்லர்லேருந்து மாறி போச்சு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் இலக்கியத்துலையும் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் படங்கள்லாம் நம்ம பார்த்த எஸ்.வி. ரங்கராவ் பார்த்த குடும்ப வாழ்க்கையை இப்போ சினிமாவில் கூட கிடையாது சார். காலையில் புருஷனுடைய காலை தொட்டு கும்பிட்டு வாழ்க்கையை ஆரம்பிக்கிற தினத்தை ஆரம்பிக்கிற மனைவிகள் இலக்கியங்களில் தான் இருக்காங்க. என் பையன் என் மெச்சிட்ட எடுத்துகிட்டு சொல்கிறான், இன்னும் 5 நிமிஷத்தில் இருந்ததுன்னா தண்ணி ஊற்ற சொன்னாங்க அம்மான்றான். மாறி போச்சு. மாறி போனது வேறு வழியில், உடைகள் மாறி போச்சு. எல்லாருமே சாரி உடுத்தணும்னு இல்லை. வாழ்க்கையில் எல்லா லேடிஸும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். லேடிஸும் ஓடி போய் ரன்னிங்கில் பஸ் ஏறுறதாகிடுச்சு, பரவாயில்ல. ஆனால் மாற்றம் ஒரு அளவோடு இருக்கணும். ஒரு சாரியே மாட்டாமல் சுடிதாரோ ரைட்டு. இந்த லெக்கின்ஸுன்றது எவன் கண்டுபிடிச்சான்னு தெரில சார். அதில் இங்கே இருக்கிற எத்தனை ஆம்பளைங்களுக்கு அது தெரியணும்னு கூட தெரியல. தாங்க முடியல. சிட்டிலலாம் குண்டா ஒரு அம்மா சார், அதை போட்டுட்டு 2 பக்கமும் கால் போட்டு ஸ்கூட்டரில் போகுது. பின்னால் போகும்போது நமக்கு பயமாக இருக்குது. நானே அந்த ஹஸ்பண்டுக்கிட்ட, யோ பார்த்தியா எதையாவது கிழிஞ்சிச்சுன்னா அந்த ஸ்கூட்டருக்கு போகிற உரையாவது மாட்டின்னு போயா முடியல. இந்த ஆண்கள் சார் வேட்டி கட்டணும்,
வேட்டி வந்து எல்லோரும் வேட்டி கட்ட முடியாது. நம்ம பஸ்ஸில் போகிறோம், சைக்கிள் ஓட்டுறோம், கஷ்டமாக இருக்கும், பேண்ட்டு போட்டுக்கோ. பர்முடாஸ்ன்னு ஒன்று அது கண்டுபிடிச்சா மாதிரி ஒருத்தன். சார் பர்முடாஸை வீட்டில் போட்டுக்கோ, நீ வீட்டில் எப்படி ஒன்றாலும் இரு. கோயம்புத்தூருக்கு அன்றைக்கி போகிறேங்க, ஒரு 6 அடிக்கு இருக்கிற 50 வயசு ஆள் ட்ரெயினில் ஏறுறான் பர்முடாஸோட. இது என்ன நாகரிகம்? அவன் பர்முடாஸ் போட்டுக்கினே அப்பர் பர்த்துக்கு ஏறுறான் சார். ஒரு அறுவறுப்பா இல்லை இல்லை எதுக்கு அதெல்லாம்? கோயில் மாறி போச்சு சார். கோவிலில் நம்முடைய கோவில்களில் வந்து இல்லை மேள வாத்தியங்கள் இருந்தது, நாதஸ்வர வீசை இருந்தது. ஒன்று பாருங்கள், கோவிலில் இருட்டு இருக்கலாம், கரண்ட்டே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த வாத்தியங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. மங்கள யுத்த வாத்தியம்னா அதுதான். இப்போ அதையும் தூக்கிட்டான். பக்குன்னு ஆயிடுச்சு சார். அன்னைக்கு பெருமாள்கிட்ட மிஷின் ஒன்று மோட்ரு ஒன்று போட்டான் சார். எதுக்கு அது? பயமுத்துறா மாதிரி அமைதியாக வேண்டவே முடியாது. பார்த்துக்கிறீங்களா அந்த மேலம் போட்டால் ஹை ஸ்பீடு டொன்னு. அன்றைக்கி பார்க்குறேன் 3வது தெருவில் ஒரு அம்மன் கோயிலில் திடீர்னு நைட்டு ஏதோ ஷார்ட் சர்க்யூட்டில் அதுவே அடிக்குது. கதவு எப்படி திறக்குதுன்னு தெரியல, ஜனங்கள்லாம் ஓடி போய் வாசலில் நிற்கிது, தானே அடிக்குது உள்ள அர்த்தசாம பூஜை மாதிரி. ஒருத்தர் சொல்கிறான், டேய் தர்மகர்த்தா கூட்டினாடா, அவர் தான் பூட்டை கரெக்டாக உடைப்பாருன்னா. டேய் தர்மகர்த்தா பூட்டை திறப்பாடுறான்னு எப்போவுமே அவர் உடைக்கிறது தான் கேட்கலாம். இல்லை எல்லாம் மாறி போச்சுங்க, எல்லாம் மாறி போச்சு. ஓதுவார் இருந்தாங்க, அதுவும் போயிடுச்சு. எதுவுமே மாறி போச்சு. கோயிலை சுத்தமாக வச்சுருக்கோமா சார்? நம்ம உலகத்திலேயே இவ்வளோ விளம்பரம் இருக்கிறது நம்ம இந்துக்கள் கோயிலில் தான். ஏதாவது ஒரு கோயில் உள்ள போய் இந்த மாதிரி சார், கோவில் உள்ள கடவுளை மனசுலே நினச்ச நாட்கள் போய், கோயிலில் போய் நினச்ச நாட்கள் போய், இப்போ கோயிலுக்கு போகிறதே ஏதோ ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. கோயில் அவ்வளோ போர்டு சார், தயவு செய்து வரிசையில் இருக்கவும். இப்படி ஒரு கோயில் உள்ளே இருந்ததுன்னா நம்ம எந்த கதியில் இருக்கோன்னு பாருங்கள். தயவு செய்து அகல் விளக்கை மேடையில் வைக்கவும், அப்படி ஒரு போர்டு. ஏன்னா 5 ரூபாய்க்கு அகல் விளக்கு வாங்கி சார், இவன் சாமிக்கே சூடு வைக்கிற மாதிரி கிட்ட எடுத்து போகிறான். மேடையில் வை. தயவு செய்து வரிசையில் இருக்கவும், இப்படி ஒரு போர்டு. லுங்கி அணிந்து கொண்டு கோயிலுக்கு வர வேண்டாம், இப்படி ஒரு போர்டு. இதெல்லாம் போர்டு போட்டால் தெரியணும். எங்கேயுமே அப்படி தான் சார். 50 ரூபா கொடுத்து திருப்பதிக்கு போய் க்யூவில் நின்றுக்கிறேன் சார். பெருமாள் ஸ்லோகம் சொல்லிக்கினே போகிறேன். அங்கே கல்வெட்டு, கல்வெட்டு படிக்க வேணாம், ஏன்னா அவ்வளோ புத்தால்தானம் இல்லை. தெலுங்கில் நாயக்கருடைய கல்வெட்டு, தமிழுடைய கல்வெட்டு இருக்குது. கல்வெட்டுடைய இடைவெளியில் ஈயம் பூசி வச்சிருக்கு. சில இடங்களில் ஈயம் பிச்சுட்டு வந்திருக்கு. அதில் இவன் விசிட்டிங் கார்டு சொல்லிவிட்டு வரான். நம்ம ஆள் மார்க்கெட்டிங் பண்ணுறான் நான் திருப்பதியில். எதை எங்கே கிறுக்கிறதுனே தெரியல. கோவில் புனிதம்னே நமக்கு தெரியல, எல்லாம் போயிடுச்சு. க்யூவில் நின்றுனே போகிறான் சார். ஒருத்தன் எழுதி வச்சுட்டு போகிறான், ஜெயந்தி ஐ லவ் யூன்னு. டேய், அதை நீ ஜெயந்திக்கிட்ட சொல்லு, இல்லையா உள்ளே போய் பெருமாள்கிட்ட சொல்லு. அவன் எழுதிட்டு போயிட்டான். அது வரையும் ஸ்லோகம் சொல்லின்னு போனேன் நான். அதை பார்த்தோன்னே எம்ஏ படிக்கும்போது இப்படி தானே ஜெயந்தின்னு ஒரு பொண்ணு நம்ம கிளாஸில் இருந்தது, நம்ம கூட இதையே தானே சொன்னோம், மூஞ்சிக்கெலாம் அது கேடான்னு நினச்சாலேன்னு பெருமாளை விட்டேன் கையில். ஜெயந்தியே 2 நிமிஷம் நின்றுதான். பின்னால் என் ஒய்ஃபு, எங்கே வந்தாலும் வேடிக்கை தான் போ அப்படின்னா. நாகரிக மாற்றம் இருக்கலாம், ஆனால் அது ஒரு அளவுக்கு இருக்கிற. வாழ பழகுவோம்னா எல்லாத்தையும் மாற்றிடுறதில்ல. வாழ பழகுவது எல்லாமே சார். ஒரு காலத்தில் பெண்களை சமைக்க தெரியுமா என்று கேட்டு திருமணம் செய்த காலம் போய் சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டு திருமணம் செய்கிறோம். அதனால் என்னாச்சு, வீட்டில் சாப்பாடு போச்சு. நல்ல சாப்பாடு எந்த வீட்லையுமே இல்லை, நல்ல காஃபி எந்த வீட்லையுமே இல்லை சார். ஆஃபீஸ்லேருந்து வரோம், சாப்பாடு வச்சுட்டு ஏதோ ஒரு மஞ்சளாக ஊற்றுனான். இது என்ன கண்டுபிடிங்கன்றான். நான் அதுக்காக சாப்பிட உட்காந்தோம். மஞ்சளாக இருக்கா, குருமாவான்னு. ஐயோ நீங்கள் தோத்துட்டீங்க, மோர்க்குழம்பு அப்படின்னா. சார் குருமாவில் குஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறா சார். ஏன் எல்லாம் அப்படி தான். திடீர்னு ஒரு நாள் சூப்பாக ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா வீட்டில். என்னென்ன மஷ்ரூம் அல்வானா, பக்குனாச்சு. ஏன்னா காய்கறியே பண்ண தெரியாத ஆள் மஷ்ரூம் அல்வாவுக்கு எங்கே போச்சு அப்படின்னு பயந்துன்னே கேட்டேன். இது உனக்கு செய்ய தெரியாதம்மேன்னு டிவியில் சொல்லி கொடுத்தாங்கண்ணா. இன்னும் பயந்தேன், யார் சொல்லி கொடுத்ததுன்னு. நடிகை நளினி அப்படின்ச்சு. இன்னும் பயந்தேன். அந்த அம்மா பாருங்க, நடிக்கும் போது நம்மளை பழி வாங்குச்சு, இப்போவும் பழி வாங்குது. நீ சாப்பிட்டியாமான்னு.
நீங்கள் சாப்பிடாம இன்றைக்கி நான் சாப்பிட்ருக்கேன்னு. பொய். இந்த லேப்லெல்லாம் எலி வச்ச மாதிரி சார். நம்ம என் பையன் வந்தான், அந்த அல்வா வெட்டான், பேக்கெட்டில் போட்டான், போயிட்டான். அவன் என்னென்னா அவன் வெளில போய் என்ன பண்ணுவான், அவனுக்கு யார் யாரை பிடிக்கலையோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த அல்வாவை குத்துருவான். நம்ம அப்படியும் ஓட முடியாது, சரியா? சாப்பிட்டு தான் தொலைக்கணும். எல்லாம் முடிஞ்சு போச்சு. நாட்டில் கோவில்கள் குறைந்து விட்டது, பியூட்டி பார்லர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சிட்டி உள்ளே வந்து பாருங்கள், தெரு பியூட்டி பார்லர் இருக்குது சார். அது உள்ளங்க மெனு கார்டு மாதிரி வச்சுருக்காங்க சார். ப்ளக்கிங், பெடிக்யூர், மெடிக்யூர், ஐப்ரோ ட்ரிம்மிங், இன்னும் எல்லாம் 200 ரூபா. எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, வாசலில் உட்காந்துக்கிறேன். உள்ளே போய் வெளியில் வந்தால் எது நம்ம ஒய்ஃப்னே தெரியல, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அவங்களே அடையாளம் கண்டுபிடிச்சா தான் உண்டு, வந்துடுறாங்க. ஆனால் நம்ம தானே காசு தரோம். உண்மையிலே தாங்க. நான் இப்பவும் சொல்கிறேன், இந்த அழகு என்பது மனத்தை பொறுத்தது என்று நினைப்பது வாழ்க்கை வாழ்வது. ஆனால் அழகு என்பது வெறும் ஃபேஷனு, வெறும் டிசைனு, வெறும் முக அழகுன்னு நினைக்கிறதல்ல. நான் இப்போ சொல்கிறேனே, ஒரு கல்யாணத்துக்கு போங்க, பொண்ணுக்கு அப்பா யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சார். இந்த தலைகளெல்லாம் பிஞ்சு போய் தலை வராமல் ஜிப்பால் ஒரே சொட்டிங்கோட வேர்க்க விறுவிறுக்க எக்ஸிபிஷனில் தொலைஞ்ச மாதிரி அக்களில் ஒரு பையை வச்சு சுற்றுவான். பொண்ணுக்கு அப்பா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் பொண்ணுக்கு அம்மாவை கூட கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவங்கள மேக்கப் போட்டு கூம்பு கொண்டை போட்டுன்னு கையில் பேக் வச்சுன்னு பொண்ணு பக்கத்தில் நிற்பாங்க. மாறிடுச்சு சார். ஒன்றும் இல்லைங்க, நமக்கு வெளிநாட்டு மோகம் என்ன ஆகிடுது, நமக்கு அது பொருந்துமா அதை பற்றி கவலை இல்லை, அப்படியே எடுத்துக்கணும். தப்பு. அவன் இன்றைக்கி நம்ம யோகாவை எடுத்துக்கிறான், நம்மக்கிட்ட இருக்கிற நல்லதெல்லாம் வெளிநாட்டை எடுத்துக்கிறான். அவன்கிட்ட இருக்கிற எது பொருந்தாதோ அதெல்லாம் நம்ம கண்டிஷனாக எடுத்துக்கிறோம். ட்ரெஸ் மெட்டீரியல், வித்தியாசமான முகபாவங்கள் சார். வெளிநாட்டில் தட்ப வெப்பம் வேறு. அங்கெல்லாம் வந்து -டிகிரியில் குளிர் இருக்குது, -7, -15. நான் கனடா ஒரு வாட்டி ஏடா கூடமாக மாட்டேன் சார். கையை வெளியில் நீட்டாதீங்க, நாங்கள் விண்டோ திறக்காதீங்க, கையை வெளியே நீட்டக்கூடாதுன்னு. ஏன்னா நீட்டி ஒரு 5 நிமிஷம் கை வச்சுட்டு இருந்து அப்படி தட்டினா விரல் விழுந்துடும், அந்தளவு சில்லு. அந்த மாதிரி பனி பிரதேசங்களில் இருக்கிறவங்க, அங்கே இருக்கிற பெண்கள் என்ன பண்ணுவாங்க சார், வெளியில் வந்தாலே உதடு வெடிச்சுட்டு ரத்தம் வரும். அதான் அவங்களுடைய சூழல். அதுக்காக வேஸ்லின் தடவினாங்க. வேஸ்லின் தடவுனாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணாங்க, லிப்ஸ்டிக் போட்டாங்க. ஏன்னா திக்கு, ஏன் பனி குளிர், அதுக்காக லிப்ஸ்டிக் போட்டாங்க. லிப்ஸ்டிக் போடுறவங்க உடைக்கு ஏற்ற மாதிரி லிப்ஸ்டிக் போட்டாங்க. அது அவங்களுடைய குளிர் பிரதேசம்ன்றதுனால அவங்களுக்கு. நமக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நம்மால் எல்லாத்துக்கும் அப்படி தான். எது வெளிநாட்டில் லிப்ஸ்டிக் போட்டால் நம்மளும் போட்டுக்கணும். அதை எதுக்கு போட்டுக்கிறாங்க ஒன்றும் கவலை கிடையாது சார். நம்ம ஆளுங்களுக்கு போடவும் தெரிலங்க. பச்சை கலர் ஒரு புடவை, சிவப்பு லிப்ஸ்டிக்கு, அது பேர் லிப்ஸ்டிக். நான் சொல்கிறதெல்லாம் ஈரோட்டில் இல்லை, பெண்கள் இல்லை, அது சொல்லிடுறேன். ஏன்னா இவ்வளோ நேரம் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இப்போ என்ன அங்கே சுற்றி இங்கே சுற்றி நம்மகிட்டே வரான்னு. இங்கே இருக்க பெண்கள் இல்லை, நான் சொல்கிறது சென்னை பெண்கள். பச்சை கலர் புடவை, சிவப்பு கலர் லிப்ஸ்டிக், அது பேர் லிப்ஸ்டிக்குங்க, ஸ்டிக்கு. ஆனால் நம்மளுக்கு அந்த அர்த்தமே தெரியாது. அதை வழித்து உதட்டில் தடவி இந்த கிருஷ்ணர் வெண்ணெய் சாப்பிட்டா மாதிரி வருங்க கல்யாணத்துக்கு. அவங்க அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. எப்படி, கையில் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சுருப்பாங்க ஃபாரினில், அப்பப்போ முன்னுவாங்க, அப்பப்போ கண்ணாடியில் பார்த்துப்பாங்க. நம்மளுக்கு அதை பற்றி கவலை எதுவுமே கிடையாது, அப்படியே வர வேண்டியது தான். அவங்க ஸ்பூனில் சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு அப்பப்போ தொடச்சிப்பாங்க. நம்மளுக்கு அந்த பழக்கமே இல்லை. அப்படியே அப்பின்னு வந்துட்டு 2வது பந்தியில் உட்காந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு அப்படியே தொடச்சோம், அனுமார் வேஷா போட்ட மாதிரி இருக்கும். அத்தோட ஃபோட்டோக்கு வேறு நிற்பாங்க. நின்றுட்டு நல்லா இருக்காது இல்லை, எப்படியும் இந்த ஃபோட்டோக்காரனே சரியில்லை, சரியாகவே எடுக்கலை என்னன்னுவாங்க. எல்லாமே கோட்டு. நான் கூட அப்படி நல்ல காலம் இந்த சில மோட்டிவேஷன் கிளாஸ் எல்லாம் போகும்போது கேட்குறாங்க சார், ஒரு பேச்சாளருக்கு ஃபோன் பண்ணி டேட் இருக்கான்னு தான் கேட்கணும், கோட்டுக்கு தான் கேட்குறான். எனக்கும் கோட்டுக்கும் வேறு ராசி கிடையாது, நான் போடுறதில்லை. இப்போ முன்னால் போட்டுருந்தேன். ஏன்னா ஒரு இடத்துல போட போய் முன் வயசுலேருந்து பார்த்து சார் உங்களை டிவியில் பார்த்துக்கிறேன்னு நான். அப்படியாப்பா, நான் நினச்சா பட்டிமன்றத்தில் பார்த்துருப்பான்னு. அட்வர்டைஸ்மெண்ட்டில் வருவீங்களே அப்படின்னா, நான் அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிச்சதில்லை. இல்லையாப்பாண்ணே. சார் தமன்னா அன்சிகா கூட டான்ஸ் ஆடுவீங்களே அப்படின்னா. எனக்கு ஆசை தான், அது நான் இல்லை. சார் நீ சரவணா ஸ்டோர் ஓனர் தானே சார்? நான் அன்றைக்கி கட்டினேன் கோட்டை.
எல்லாமே சார். வீட்டில் கூட பாருங்கள், அது ஒரு எந்த விதத்திலே நமக்கு வந்து எந்த வாழ்க்கை படிந்து வருகிறதோ அந்த விடம் ஒரு உறவு பாசிட்டிவ் மென்டாலிட்டி ரொம்ப கம்மியாக போச்சு நம்மளுக்கு. எதுக்கு எடுத்தாலும் கவலைப்பட முடியாதுங்க. கவலைப்பட்டால் வாழ்க்கை என்னங்க ஆகும்? எதுக்கு எடுத்தாலும் கவலைப்படுறது. சில பேர் இருக்கான் சார், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், இன்றைக்கி எவ்வளோ ஏற்றுவானுங்கன்னு தெரியல, நான் என்னடானா பெட்ரோல் டை, இதுக்கெல்லாமா கவலைப்படுவாங்க? நாடு இப்படின்னு ஆயிடுச்சு இல்லையா சார்? நம்ப மாட்டீங்க, அவன் அதே டென்ஷன்லேயே சுற்றுவான். நைட்டு 12 மணிக்கு எவ்வளோ ஏற்றுறான்னு பார்த்துட்டு தான் படுப்பேன்னுவான். எதுக்கு? மனசளவில் நம்மளே ரெடியாக இருக்கணும் சார். இன்றைக்கி பெட்ரோலு ₹1 ஏறும் அப்படின்னு நினச்சிட்டு போய்ட்டு அடுத்த நாள் 27 பைசா தான் ஏறப்போகுது. 77 பைசா உனக்கு லாபம் விட்டுரு. அப்படி தான் எடுத்துக்கணும் வாழ்க்கையை. கேஸ் விலை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க சார். நான் போய் ஜிஎம் கிட்ட சொல்கிறேன், சார் கேஸ் விலை ஏறிக்கிட்டே இருக்குதுன்னு. நல்ல காலம் ஞாபகப்படுத்தினீங்க மோகன்சுந்தரம். கேண்டீனில் உப்புமா இனிமேல் 50 ரூபான்னாரு. அந்த உப்புமா 50 ரூபா கொடுத்து சாப்பிட்றதுக்கு நான்ட்டு சாப்பிடலாம். பிரச்சனை வரும். ஒரு சில பேர் இருக்காங்க சார், ஜாதகத்துக்கு மேலே நம்பிக்கை. என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க ரொம்ப ஜோசியத்தில் நம்பிக்கை. அவன் வந்து என்கிட்ட சொன்னான், ஒவ்வொருத்தருக்கும் மொத்தம் 7 பிறவி தானா, எனக்கு இது 7வது பிறவியா, இனிமேல் நான் பிறக்கவே மாட்டேன்னா கவலையாகுதுன்றான். நான் சொன்னேன், 7வது பிறவியே இவ்வளோ கேவலமாக இருக்குது, நீ 8வது பிறவி பிறந்து என்ன பண்ண போகிற? விடு சார். பிரச்சனை சிலதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வந்தே ஆகும். ஒன்றும் இல்லைங்க, சனி ஞாயிறானா வெளியூர் போவேன். அமைப்பாளர்கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்லுவேன், செகண்ட் ஏசி லோயர் பர்த் பாவம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது என்னவோ தெரியலிங்க, இந்த தனியாக ட்ரெயினில் போகிறவன் படுற பாடுவது இல்லை, அது வித்தியாசமானது சார். ட்ரெயினில் ஏறிங்க, ட்ரெயினில் ஏறி அவன் கொடுக்குற இந்த துவைக்காத ஒரு பிளாங்கெட் இருக்குது, அதெல்லாம் விரிச்சிட்டு லோயர் பெட்டில் ரெடி பண்ணி படுக்கலான்னு போது எக்ஸ்கியூஸ் மீன்னு ஒரு குரல் கேட்கும். திரும்பி பாருங்களேன், நான் ஃபேமிலியோடு வந்திருக்கேன், நான் மட்டும் சன்னியாசமாக வாங்கிட்டு வந்தேன், நீ ஃபேமிலியோடு கூட வர, நான் வீட்டில் விட்டு வந்துக்கிறேன், ஃபேமிலியோடு வந்திருக்கேன், கொஞ்சம் அங்கே போகிறீங்களா அப்படின்னா. அதாவது தனியாக வந்திருக்குறோன்றதுக்காக சார் அந்த பக்கமே பெட்ஷீட் போட்டால் எக்ஸ்கியூஸ் மீ என்ன எங்கள் மதர் இல்லா ஏஜ்டு, நீங்கள் அப்படி போகிறீங்களா அப்படின்னா. அவன் மதர் இல்லா காசுலேயே ஊருக்கு போகிறவன், அப்படி போகிறீங்களா சார்? தள்ளி 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 இந்த டாய்லெட்டு டோருக்கு பக்கத்தில் இருக்கிற அப்பர் இருக்குதுல்ல, அதில் படுக்கிறதுக்கு நீங்கள் வெளியே படுத்துக்கலாம் சார். லைட் ஆஃப் பண்ண மாட்டானுங்க. எந்த ட்ரெயின்லேயும் இந்தியாவில் ஓடுற ட்ரெயினில் அந்த கதவு வந்து அமைதியாக சாத்தாது, டமால் டமால்னு இருக்கும். அன்றைக்கி தான் நம்ம கம்பார்ட்மெண்ட்டில் டயபெட்டிக் பேஷண்ட் நிறைய பேர் இருப்பான். போயினும் வந்துணும் ரொம்ப கஷ்டம் சார். அப்படியே போச்சு பாருங்க, வாழ்க்கையில் ட்ரெயினில் போகிற மகிழ்ச்சியே போச்சு. அன்றைக்கி பார்க்குறேன் ட்ரெயினில் சென்ட்ரல் ஸ்டேஷனில் வர இந்த A1 வெளியில் ஒரு 25 வயசு பசங்க, ஒரு 15 பசங்க, காலேஜ் கேர்ள்ஸ். அப்பா இன்றைக்காவது கொஞ்சம் மகிழ்ச்சியாக போகலாம், இல்லை தப்பாக நினைக்காதீங்க சொல்கிறேன், அவங்க பண்ணுற கலாட்டாவை வேடிக்கை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். கரெக்டாக ட்ரெயின் கிளம்பும் போது எல்லாம் போய் A2 ஏறிடுச்சு. நமக்கு வழக்கம் போல் ஏறினா எதிர்புறத்தில் ஒரு அம்மா கை குழந்தையோடு ஏறுது. அந்த கை குழந்தை சார் ஸ்டேஷனை விட்டு வண்டி கிளம்புறதுலேருந்து அழுகுது. அப்படி ஒரு அழுகை தாங்க முடியல. நம்ம வீட்லேயும் குழந்தை இருக்குது சார், என்ன இருந்தாலும் ஒரு கம்பார்ட்மெண்ட் ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் வீல்னு குழந்தை அழுதுதுன்னா தூக்கம் கலையும். அந்த அம்மாவை பார்க்குறேன், அதை எதை பற்றி கவலைப்படல. யார்? அந்த குழந்தையோட அம்மா. புடவை எடுத்தது, இந்த பத்துக்கும் அந்த பத்துக்கும் ஒரு யானை கட்டிச்சு தூளி, குழந்தைய போட்டுட்டு அது படுத்துடுச்சு. பேசின் பிச்சு தண்ணில் தூங்கிடுச்சுக்க அந்த அம்மா. குழந்தை அழுதுனுக்குது, நான் மேலே படுத்துனுக்குறேன், தூக்கம் வரணும் எனக்கு. லைட் ஆஃப் பண்ணி பார்க்குறேன், அது இன்னும் வீல்னு கத்துது, வேறு வழியே கிடையாது. அப்படி மெதுவாக ஆட்டினேன். பெரம்பூர் தாண்டும் போது குரல் ஒன்று கேட்குது, கொஞ்சம் இடிக்காமல் ஆட்டுப்பான்னு. திருப்பூர் வரையும் ஆட்டினே போனேன் சார். கோயம்புத்தூரில் இறங்கணுன்னா இந்த பாப்பாவை விட்டு அங்கிள் தான் உன்னை ஆட்டிகிட்டே வந்தார், அங்கிளுக்கு டாட்டா சொல்லுச்சு, ஓங்கி அறையலாமான்னு இருந்தது எனக்கு. இல்லை பிரச்சனை வரும் சார், இந்த மாதிரி வரும், ஒன்றும் பண்ண முடியாது சார். இந்த நம்ம சொந்தக்காரன் இருக்காங்களா எங்கள் இதில், அவங்களுக்கு எப்படின்னா மண்டபத்துக்கு கொடுத்து ஆகலை, சாப்பாட்டு போட்டு ஆகலை, அதனால் இந்த முகூர்த்த டைம் என்ன பண்ணுவானுங்க, விடிய காலை வச்சு நம்மளை காலி விடுவான். பார்த்துக்கிறீங்களா? 6-7 முகூர்த்தம்லாம் ரொம்ப அக்கிரமம் எனக்கு தெரிஞ்சு. அதுவும் இல்லாமல் தாம்பரம் தாண்டி கல்யாணம். செங்கல்பட்டு ஒருத்தன் கல்யாணம் வச்சுருக்கான் சார், 6-7 முகூர்த்தம்.
நான் சென்னை ராயப்பேட்டையிலேருந்து போனேன்னா போகிறதுக்கே எனக்கு மினிமம் 1 ஹவர் ஆகும். 5 மணிக்கு அங்கே இருக்கணும்னா நான் 4 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும். 4:30 மணிக்கு எழுதுங்க, கரண்ட் இல்லை. அப்படியே பார்க்குறேன், ஷேவ் பண்ணம்மா வேணாமான்னு சந்தேகம். நம்மளுக்கு எப்போவுமே அந்த சந்தேகம் வரும். ஒன்று எதுக்கும் கல்யாண மண்டபத்தில் போய் ஷேவ் கூட பண்ண மாட்டீங்களான்னு ஒய்ஃப் திட்ட போகிறாங்கன்னு முதலே வீட்டில் கேட்டுக்கலான்னு ஷேவ் பண்ணம்மா பாரு அப்படின்னா. கரண்ட் இல்லை, நீ வெளிச்சத்துலேயே வெட்டிப்ப, வேணாம் வா, நீ என்ன கல்யாணமாக பண்ணிக்க போகிற, கல்யாணம் பார்க்க தானே போகிற வான்னிட்டா. அப்பா நல்லதாக போச்சுன்னு. ஷர்ட்டு பேண்ட்டு எது இதுன்னு தெரியல. திடீர்னு என் ஒய்ஃபுங்க, இந்தாங்க எங்கள் அப்பா டெல்லியிலேருந்து வாங்கிட்டு வந்த ஷர்ட்டு, அதை போட்டுன்னு வாங்கன்னு. நான் அதை ஆக்சுவலாக ஒழிச்சு வச்சுருந்தேன், எடுத்துட்டா. எங்கள் மாமனார் டெல்லியிலேருந்து எனக்கு வாங்கிட்டு வந்த ஒரு ஷர்ட்டு. அது அவர் டெல்லிக்கு ஏன் போனார், எம்பிலாம் நினச்சிடாதீங்க. ஆஃபீஸில் ரீஎம்பர்ஸ் பண்ணுறாங்கன்னு அந்த காசுக்காக டெல்லிக்கு போனார். இருந்தாலும் போயிட்டு வந்து ஒரு ஷர்ட்டு எடுத்துன்னு வந்து கொடுத்தார் சார். கொடுக்கும்போதே எனக்கு தெரியும் அது ஷர்ட்டு நல்லா இருக்கும்னு. சொல்லும்போது என்ன சொன்னார், மாப்பிள்ளை உங்களுக்காக கடையாக அலைஞ்சி வாங்கினேன்னு. என்ன எங்கள் பிராண்டட் ஷர்ட்டுக்கு ஏன் அலையணும்? இல்லை, ஒரு லூயி பிலிப்பு, ஒரு வேன் ஹுசைன்னு பிராண்டட் ஷர்ட்டு இருக்குது. இவர் எங்கே அலைஞ்சிருக்கார் தெரியுமா? அந்த பிளாட்ஃபாரத்தில் போட்டு விற்பாங்களா பாலிகா பஜாரில் டெல்லியில், அங்கே சின்ன பசங்க ஷர்ட்டு வேணுன்ட்டார் சார். அதை நான் ஒழிச்சு வச்சுருந்து எடுத்து இதுதான் போட்டுன்னு வரேன் இன்றைக்கி கல்யாணத்துக்கு அப்படின்னா. போடுறேன், ஏறவே இல்லை. நானே ஒல்லிங்க, அது எவ்வளோ ஷர்ட்டு எவ்வளோ சின்னதாக இருக்க பாருங்க, ஏறவே இல்லை. பட்டன் போட முடியல, இப்படி நிற்கிறேன், இப்படி குனிய முடியல. எப்படி நீங்கள் ஷர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் பாடி ஆக்டிவிட்டீஸ் வைக்கணும், இல்லைன்னா கிழிஞ்சிடும். வெளியில் வரேன், கால் டாக்ஸி கூப்பிட்டு வந்தான், ட்ராவல்ஸும் வந்துட்டான். ஓடிபி நம்பர் என்னான்றான். கம்பெனிக்காரன் ஓடிபி நம்பர் இல்லை. இவன் நம்ம இமிக்ரேஷன் ஆஃபீஸர் மாதிரி ஓடிபி நம்பர் இல்லைன்னா ஏற்ற மாட்டேன். இவன் அப்போவே இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிறது இல்லையா அப்படின்றான். எல்லாம் வெளில வந்த பிறகு கரண்ட் வந்துடுச்சு, அது வேறு விஷயம். நம்ம ராசி அந்த மாதிரி. சார் டாக்ஸியில் ஏறி உட்காரும் போதேங்க இப்படி தான் உட்காந்துருந்தேங்க. ஏன்னா இவர் ரொம்ப தாராளமாலாம் உட்காந்தா கிழிஞ்சிடும் போல் இருக்குது. அப்போ தான் நினச்சேன், இந்த லேடிஸ் எப்படி டைட்டாக ப்ளவுஸ் போட்டு சுற்றுறாங்கன்னு. ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துருந்தேங்க. அப்படியே போய் மண்டபத்தில் இறங்கினா நடக்கிறதே வேறு. 30 பேர் கேட்டான் என்ன உடம்பு சரியில்லையான்னு. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்தேன். சார் விடிய காலம் 6 மணிக்கு எப்படி சார் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது? நமக்குன்னு ஒரு இது இருக்குல்ல. நம்ம வீட்டில் சாதாரணமாக 8:30 தான் சாப்பிடுவோம். 6 மணிக்கு உள்ளே போகிறேன், சொந்தக்காரன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுனா. என் ஒய்ஃபை பார்க்குறேன், என்ன நான் சொன்னதான் சாப்பிடுவியாவா அப்படின்னா. போய் உட்காடுறேன், பிரேக்ஃபாஸ்ட் அந்நேரத்துக்கு 6 மணிக்கு சார் பூரியோடு இது எல்லாம் ஸ்வீட் வச்சான். எனக்கு தான் கையாட்ட வராதில்ல, கிழிஞ்சிருங்க டைட்டாக. அதனால் கை இப்படி வச்சுன்னு இப்படி. இந்த பக்கத்து இலக்காரன் என்ன பண்ணிட்டான், அவன் ஸ்வீட்டை எடுக்கிறேன்னு சொல்லி, சார் உங்கள் ஸ்வீட் அங்கே வச்சுருக்காங்கண்ணா. சார் சாதாரணமாக சாப்பாடு இப்படிலாம் சாப்பிடுவோம், அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இப்படி வச்சுன்னு இப்படி சாப்பிட்டேன். ஏன்னா இது தூக்கி கிழிஞ்சிச்சுண்ணா. என் சொந்தக்காரன் சார், என் வயசு பையன், அவன் கேட்டான், என்ன பக்கவாதம் ஏதாவது வந்துதாண்ணா? பக்கவாதம் வந்த மாதிரி நடக்கிறேன்னா. அந்த அளவுக்குங்க. நாங்கள் பையன் வீடு, அப்படி இப்படி ஏறி மேலே போயிட்டு பையன்கிட்ட கை கொடுக்கலான்னா கையை இப்படின்னா கையை பொண்ணுக்கு போயிடுச்சு. என் ஒய்ஃபு டக்குன்னு பொண்ணு கையை பிடிச்சி, நீ அந்த கையை பிடியா அப்படின்னு. வீட்டுக்கு வந்து அப்போனேன், கிழிஞ்சுது. அப்பா நல்லா போச்சுண்ணே. அதாவது மாமனார் கூத்த சட்டு வரும், பிரச்சனை வரும். எப்படி பிரச்சனை வருதுன்னே சொல்ல முடியாதுங்க. ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், என்னைக்காவது ஒரு நாள் கஷ்டம்னா பரவாயில்ல சார், டெய்லி கஷ்டம்னா கஷ்டம், பிரச்சனை வரும். நீங்கள் எப்பொழுது பிரச்சனையாக நினைக்கிறீர்களோ அப்பொழுது தான் பெரிய பிரச்சனை உங்களுக்கு. நீங்கள் எப்பொழுதும் பிரச்சனையை எதிர்நோக்கி கொண்டே இருக்க வேண்டும், அப்பொழுது தான் நீங்கள் உண்மையிலேயே வாழ்கிறீர்கள் என்று அர்த்தம். எப்போவுமே யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் பி இன் தி கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கணும்னா நம்ம அம்மா வயிறு தான் பெஸ்ட்டு பிளேஸு. அதை விட கம்ஃபர்ட் ஜோன் எதுவுமே இல்லை. வெளியில் வரும்போது அழுவேன். ஆமாம், பிரச்சனையை எதிர்நோக்க பிறந்து இருக்கிறோம். பிரச்சனையை எதிர்நோக்குகிற பொழுது அதை பாசிட்டிவாக எதிர்நோக்கணும். சார் மேலதிகாரினா திட்டுவான், ரைட்டு. அதில் என்ன பிரச்சனைனா திட்டுவன் யாருன்னு பார்க்கணும். இந்த நமக்கு மேலதிகாரி ஆம்பளையாக இருந்தால் பரவாயில்ல சார், பிரச்சனை இல்லை. இந்த லேடிஸ் மேலதிகாரி வரும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கு ஒரு சிஓ லேடி, மிஸ்ஸஸ் வர்மான்னு பேர், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அநியாயத்துக்கு திட்டம். அது என்னவோ தெரியல, ஆம்பளைங்கன்னா அதுக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு தப்பு நடந்தால் கூட ஆம்பளைங்களாம் நீங்கள் இருக்கிறீங்க, நான் பிரயோஜனம் அப்படின்னும். இந்த ஆம்பளைங்க வேஸ்ட் இந்த ஆஃபீஸில் மொத்தமாக ஆம்பளை குலத்தையே திட்டம். அதாவது ஒரு நாள் கஷ்டம்னா பரவாயில்ல சார், டெய்லி. ஆனால் அதுதான் பாஸு, வேறு வழி கிடையாது.
வேலைக்கு போகணுமா வேணாமான்னு வீட்லேயும் சொல்ல முடியாதுங்க. இப்போது ஆம்பளை பாஸாக இருந்தான்னு வச்சிங்களேன், திட்டினா வீட்டில் போய் சொல்லலாம், எங்கள் சார் என்னை திட்டாருன்னு ஒய்ஃபுக்கிட்ட. பொம்பளை பாஸாக இருக்கும்போது வீட்டில் போய் சொல்ல முடியாது எங்கள் ஒய்ஃபுக்கிட்ட, கூச்சமாக இருக்குது, எங்கள் மேடம் என்னை திட்டாங்கன்னு. ஏன்னா அதில் ஒரு ஆபத்து இருக்குது. நாளைக்கு குடும்பத்தில் பிரச்சனை வந்து சண்டை வந்தது வச்சுங்களேன், அவளே எக்ஸ்ட்ராவாக ஒரு 4 வார்த்தை பேசிட்டா, என்ன தாலி கட்டின புருஷனை இப்படி பேசுறதுன்னு கேட்க முடியாது. ஏன்னா அவள் சொல்லுவாள், ஊரில் இருக்கிற பொம்பளைங்களாம் உன்னை திட்டுறா, வாங்கின்னு வர, தாலி கட்டின நான் திட்டக்கூடாதான்வா. என்னால் தாங்க முடியல. ஒரு கெட் டுகெதர் அன்றைக்கி எங்கள் மேடமோட ஹஸ்பண்ட் வந்தார். அப்பா நல்லதாச்சுன்னு வந்து, சார் அவர்கிட்ட சொன்னேன், தப்பாக நினச்சிக்காதீங்க சார், நீங்கள் வீட்டில் மேடத்தை சரியாக கவனிக்கலன்னு நினைக்கிறேன், உங்கள் மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் மேடம் எங்கிட்ட காமிக்கிறாங்க, எங்கள் எல்லாரையும் திட்டாங்க சார். அதனால அடப்பாவி, இந்த கேள்வியை நான் கேட்கணும்னு நினச்சிருந்தேனடா, உங்கள் மேலே இருக்கிற கோவத்தை தான் எங்கிட்ட காமிக்கிறா வீட்டில். அந்த மாதிரி எல்லா ஆம்பளை மேலேயும் கோவமாக இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையை என்ன பண்ணணும் சார், மாற்றணும். எப்படி? ஆளுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். அதே மேடம் இப்போ எனக்கு ஒரு பயங்கர ஃப்ரெண்டு. எப்படி? ஒன்றும் இல்லை, ஒரு நாள் லேட்டாக போனேன், மேடம் ஒன்று ரூமை கூப்பிட்டாங்கன்னு நேராக உள்ளே போனேன். வாட் யூ திங்க் யூ ஆர் லேட் ஆகிடுச்சு. மேம், நீங்கள் இன்றைக்கி வேர் பண்ணியிருக்க சாரி உங்களுக்கு நல்லா பொருந்தது மேம் அப்படின்னா. முடிஞ்சு போச்சு. ரியலி? காலையில் எங்கள் ஹஸ்பண்டும் அதே சொன்னார் அப்படின்ச்சு. அந்த வீட்டிலே கிண்டல் பண்ணி அமைச்சிக்கிறான். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை சார். பிரச்சனை வரும் சார், வரும். எனக்கு ஈரோடுக்கு வரும்போது அந்த இன்சிடென்ட் ஞாபகம் வருது சார். ஹெல்மெட்டு போடுறது நமக்கு பிரச்சனை, 2 வீலர் ஓட்டுறவனுக்கு அது உண்மையிலே பிரச்சனை. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. நான் 2 வீலர் தான் வச்சுருக்கேன். அவ்வளோ பிரச்சனைங்க. நம்ம தலையை 3 கிலோ, 7 கிலோ ஹெல்மெட்டு. லாரி தெரில, தண்ணி லாரி தெரில, சிக்னல் தெரில, ஒன்றும் தெரில. ஆனால் அதை பிரச்சனைன்னு பார்க்கக்கூடாது. சரி, போடணும், கவர்மெண்ட் சொல்லிடுச்சு. அதில் என்ன நல்லது இருக்கணும்னு பார்க்கணும். அதில் நல்லது இருக்குது. இந்த பின்னால் உட்காந்துட்டு சார், உங்கள் அம்மா சரியில்லை, உங்கள் அக்கா சரியில்லை, தொண எதுவுமே காதில் விடாது சார். இல்லை, எதுவுமே காதில் விடாது. அப்படியே ஓடிட்டு தான். கோர்ட் என்ன பண்ணால் இன்னும் ஒருபடி மேலே போனான், பின்னால் உட்காரவங்களாம் ஹெல்மெட்டு போடணுன்னா நல்லதாக போச்சு. கொண்டைக்கும் சேர்த்து ஒரு ஹெல்மெட் வாங்கி கொடுத்துட்டேன். அது ஓகேங்க. இப்போ என்ன ஆகிடுச்சு, இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. ஆனால் உங்கள் ஈரோட்டில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. உங்களை எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல. நான் பேப்பரில் படித்தேன். ஒரு பெட்ரோல் பங்கில் ஒரே கலர் பைக்கு, உங்கள் ஊரில் தான் நடந்ததா? என்னாச்சு, ஒரே கலர் பைக்கு, ஒரே கலர் ஹெல்மெட்டு, ஒய்ஃபுங்க மாறி ஏறிடுச்சு சார். இப்போ தெரியுதா ஒய்ஃபெல்லாம் நம்மளை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னு? பைக்கு கலரும் ஹெல்மெட் கலரும் வச்சு தான். நம்ம ஒய்ஃபு நம்ம கூட தான் வருவான்ற நம்பிக்கையில் இவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். கொஞ்சம் தூரம் போனோடனே, என்னங்க இந்த வழியாக போகிறீங்கன்னு குரல் கேட்டுது. குரல் நல்லா இருக்குதே, நம்ம ஒய்ஃப் இல்லையேன்னு இறங்கிட்டான். மூஞ்சி நல்லா இருக்குதே, நம்ம ஹஸ்பண்ட் இல்லையேன்னு. அப்புறம் அவளுக்கு அந்த பைக்காரனுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வந்து 2 பேரும் ஒய்ஃபை நடு ரோட்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டான். இப்போ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையில் இருக்கிற பாசிட்டிவாக பார்த்துட்டோம். எது பின்னால் தோன்றது கேட்காது. இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே ஒரு பிரச்சனை வருது, அதுக்கு என்ன பாசிட்டிவ்? கவலைப்படக்கூடாது. நான் பாருங்கள், என் ஹெல்மெட்டுக்கு பின்னால் A4 சைஸில் என் ஃபோட்டோவே பெருசாக ஒட்டிக்கிறேன். வேறு வழி இல்லைங்க சார். பிரச்சனையில் குடும்பத்தில் 1008 பிரச்சனை வரும் சார். எல்லாத்தையுமே மேலே எடுத்துகிட்டு போக முடியாது சார். நான் இன்றைக்கி சொல்கிறேன், ஒரு 40 ஆம்பளைங்க ஒரே ரூமில் 10 வருஷம் மகிழ்ச்சியாக இருப்பான், சண்டை சச்சரவு இல்லாமல். ஒரு 40 ஆம்பளைங்க. நீங்கள் சவுதியிலலாம் போய் பாருங்கள், குட்டியோண்டு ரூம் சார், 20 பேர் இருக்கான், மகிழ்ச்சியாக இருக்கான். ஒருத்தர் சமைக்கிறான், 10 பேர் வந்து சாப்பிட்றோம், அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. ஆண்கள் 40 பேர் எங்கே இருந்தாலும் ஒரே ரூமில் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 2 லேடிஸை வீட்டில் வச்சு நம்ம படுற கஷ்டம் இருக்குது, அவ்வளோ கஷ்டம் சார். படிக்கிற பசங்களுக்காவது பரவாயில்லைங்க. வாழ்க்கையில் ஒரு வருஷத்துக்கு ஒரு முழு பரீட்சை, ஃபைனல் எக்ஸாம். அந்த எக்ஸாமில் சிலபஸ் உண்டு. சிலபஸில் இல்லாத கேள்வி வந்தால் கேள்வியை மட்டும் எழுதினாலே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவான். ஆனால் வாழ்க்கையில் வந்து டெய்லி எக்ஸாம், சிலபஸே இல்லை, சாய்ஸும் இல்லை சார். ஆஃபீஸுக்கு கிளம்பும்போது ஒய்ஃப் சொல்கிறாங்க, இன்னும் எப்படி எவ்வளோ நாள் உங்கள் அம்மா அப்பா நம்ம கூட இருப்பாங்க, இப்போவே சொல்லுன்னு. என்னத்த சொல்கிறது?
ஆனால் பாஸ் அப்படின்ட்டு வர முடியாது, ஏதோ சொல்லணும். ஆஃபீஸுக்கு போயிட்டு வரும்போது எங்கள் அம்மா ஈஸ்வரலட்சுமி மாதிரி இடுப்பில் கை வச்சுன்னு கேட்குறாங்க, உன் பொண்டாட்டி வாயை கொஞ்சம் அடக்கி வைடான்னு. யாரால் முடியாது சார்? எங்கள் அப்பாவாலேயே முடியலன்னா ஈஸி சேரில் படுத்துனுக்கிறாரு. அவர் பையன் என்னால் எப்படி முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் சார். பெண்கள் ரொம்ப புத்திசாலிங்க, ஓப்பன் டைப்பு, மனசில் ஒன்று வச்சுக்கவே மாட்டாங்க, அடி தான். என் ஒய்ஃப் என்கிட்ட சொல்கிறா, இன்றைக்கி சொல்கிறாங்க உங்கள் தங்கச்சி எனக்கு பிடிக்கல அப்படின்றா. நம்ம என்றைக்காவது ஒய்ஃப்கிட்ட சொல்லியிருக்கோமா உன் தங்கச்சியை பிடிக்கலன்னு? இல்லை, வேறு ஒன்றும் கிடையாது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியது தான் சார். எனக்கு திருமணம் ஆன உடனேங்க என் ஒய்ஃப் வந்து அவங்க வீட்டில் 4வது பொண்ணு, மீதி 3 பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு சார். அந்த 3 மாப்பிள்ளை என் கோ பிரதர்ஸு. கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் என்னை கூப்பிட்டானுங்க 3 பேரும். எல்லாம் ஒரே கம்பெனி ப்ராடக்ட் வாங்கி ஏமாந்தவன். மாப்பிள்ளை தம்பி, மாமனார் வீட்டில் கவனிச்சிரு. மாமனார் ஆக்சுவலாக நம்மளை மாதிரி சாது நல்லவர், இந்த மாமியார் உஷாராரு. அந்த அம்மா ஒன்று சொல்லிச்சுன்னா உள்ளர்த்தம் வச்சு ஒன்று சொல்லும், உஷாராக ஹேண்டில் பண்ணு. எனக்கு லெசன் எடுக்கிறான் சீனியரில், என்ன இருந்தாலும் உஷாராக மாமியாரை ஹேண்டில் பண்ணு. அவங்க என்ன ஒரு டேலண்ட் தெரியுமா அந்த அம்மா? இத்தனைக்கும் படிக்காதது, பட் புட்சாலி, ரொம்ப புட்சாலி. பேச்சு கேர்ஃபுல்லாக பேசணும். யாராவது நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்க பொண்ணுங்க யாராவது எந்த தம்பதி உள்ளே போனாலும் சரி, அவங்க டைலாக் வந்து சமையல் ரூம்லேருந்து சாப்பாடு எடுத்துன்னு வரும்போதே சொல்லுவாங்களாம், எனக்கு வாட்ச மாப்பிள்ளையில் நீங்கள் தான் பெஸ்ட்டுன்னு. யார் போனாலும் அதே சொல்லி ஏமாற்றிடுவாங்க, உன்னையும் சொல்லுவாங்கன்னு. சார் நான் பார்த்துக்கிறேன், என்ன எத்தனை பட்டிமன்றம் பேசிக்கிறோம். கல்யாணம் முடிஞ்சு 1 வாரம் கழிச்சு நான் போனேன். அந்த அம்மா அதே மாதிரி சமையல் ரூம்லேருந்து பாத்திரம் எடுத்துகிட்டு வந்தது. அது சொல்கிறதுக்கு முன்னால் நான் முந்தினேன், அத்தா எனக்கு வாட்ச மாமியாரில் நீங்கள் தான் பெஸ்ட்டு அப்படின்னு. அந்த அம்மா ஸ்டன் ஆயிடுச்சு. சும்மா சொன்னா அத்தான அதுக்கப்புறம் எந்த மாப்பிள்ளைக்கிட்டேயும் அந்த வார்த்தை சொல்கிறது கிடையாது சார். ஹேண்டில் பண்ணுற விதம் தான் சார். இந்த பெண்கள் எப்பவுமே நாங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து விட்டோம், திருமணமான பிறகு நாங்கள் விட்டு கொடுத்தோம், எங்கள் குலதெய்வத்தை விட்டு கொடுத்தோம், எங்கள் தாய் தந்தரை விட்டு எல்லாம் சரி, நாங்கள் கூட தான் விட்டு கொடுக்குறோம். இப்போ சார் பிடிச்சதை விட்றதுக்கு காசிக்கு போகிறான் இல்லை, கல்யாணம் ஆகி பிடிச்சதை விட்டுருக்கேன் நான். எனக்கு அப்பளம்ன்றது அவ்வளோ பிடிக்கும் சார். அப்பளம்னா அவ்வளோ உயிர். ரசம், தயிர் சாதத்துக்கெலாம் அப்பளம் வச்சு சாப்பிடுவேன். சின்ன வயசில் தான் அது ஒரு பழக்கம் ஆகிடுச்சு. ஆனால் அப்பளம் சாப்பிட்றது எனக்கு தனி ஒரு இது இருக்குது. என்னென்னா தட்டில் வச்சு அப்பளம் சாப்பிடக்கூடாது. சில பேர் அதையே அப்பளத்தையே வச்சு அது மேலேயே ரசம் ஊற்றி கச்சிப்பு மாதிரி கீழ்ச்சி சாப்பிடுவான். அப்பளம் பரபரன்னு இருக்கணும். அதனால் அப்பளம் எப்போ வச்சாலும் 8 டேபிள் மேலே வச்சுருவேன், சாப்பிடுவேன், 8 கடிப்பேன். இது பழக்கம். கல்யாணம் ஆச்சு, முதல் விருந்துக்கு போனேன். எங்கள் மாமியார் என்ன பண்ணாங்க சார், சாப்பாடு வச்சுட்டு அப்பளம் எடுத்துகிட்டு வரேன்னு வந்து அப்பளத்தை தட்டில் வச்சாங்க. பழக்க சோட்டில் எடுத்து டேபிளில் வச்சுட்டேன். அந்த மாதிரி என்ன பண்ணிச்சு சார், மாப்பிள்ளை வைக்கிறதுக்கு முன்னால் சொல்லக்கூடாது அப்பளம் பிடிக்காதுன்னு அப்பளத்தை எடுத்துன்னு போயிடுச்சு. இந்த வடை போச்சேன்ற கதையில் நான் அப்பளம் போச்சேன்னு அப்படியே பார்த்தேன், வரவே இல்லை. அப்பளம் இல்லாமலே சாப்பிட்டேங்க. இது என் ஒய்ஃபு பார்த்துட்டு அவன் என்ன நினச்சிக்கிட்டா உண்மையிலே எனக்கு அப்பளம் முடியாதுன்னு. சரி, அப்பளத்துக்காகவா ஒரு டிஸ்கஷனு கல்யாணம் ஆன ஒன்றுன்னு விட்டேன். வீட்டுக்கு வந்து அவள் சமையல் பண்ணால் சாப்பிட்டுங்கன்னா மாடியில் எங்கள் அக்கா, அவள் திடீர்னு சாப்பிடும்போது வந்துட்டா. இப்படி டேபிளில் பார்த்து டேய் அப்பளம் அப்படின்னா, ஏன்னா எங்கள் அக்காவுக்கு தெரியும்ல, அதுக்காக எவ்வளோ யுத்தம்லாம் பண்ணியிருக்கேன் நான். டேய் அப்பளம் அப்படின்ச்சு. என் ஒய்ஃப் எங்கள் அக்காவுக்கு சொல்கிறா, அவருக்கு அப்பளம் பிடிக்காத நீ அப்படின்னு. இது எங்கள் அக்காவுக்கே. எங்கள் அக்கா உடனே ரொம்ப மாறிட்டடா அப்படின்ச்சு. அவள் பொதுவாக ரொம்ப மாறிட்டாடாள் சார். பிரச்சனை தான், குடும்பம்னா பிரச்சனை தான், அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகணும் சார். என் ஒய்ஃபு வேலை செய்கிற இடம் சார், அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, ஒய்ஃபு வேலை செய்கிற இடம். இந்த பெண்கள்கிட்ட ஒரு சின்ன பழக்கம் என்ன தெரியுமா, முன்னாலேயே பேசிக்க மாட்டாங்க. தேவையில்லாத சீரியல் பேசுவாங்க, அந்த கதை பேசுவாங்க, இந்த கதை பேசுவாங்க. எந்த கதை முக்கியமோ அதை முதல்ல பேசவே மாட்டாங்க. இந்த வெட்டிங் டே நமக்கு நம்ம பர்த்டே மறக்காது சார், ஏன்னா நம்மளே பிறந்தோம். சில சமயம் வெட்டிங் டே எனக்கே மறந்துடும். இவங்களுக்கு பெண்களுக்கு எப்பவுமே அது மட்டும் மறக்கவே மறக்காது. ஏன்னா அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த நாள், அது மறக்க மாட்டாங்க. நம்மகிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. முதல் நாளே நாளைக்கு வெட்டிங் எங்கே கூட்டி போகிறீங்க அது ஏதாவது கேட்கலாம், தப்பு இல்லை, சொல்ல மாட்டாங்க சார். அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ் கிளம்பும்போது பக்கத்தில் வந்து நின்று இன்றைக்கி என்ன சொல்லுங்க அப்படின்னா,
என்ன என்ன இல்லை என்ன சொல்லுங்க, என்னது என்ன நம்ம வாயா, நம்மளுக்கு வந்து வாஸ்து நாக்கில் சரி இருக்காது. உங்கள் தங்கச்சி பிறந்த நாள் ஆன முடிஞ்சு போச்சு, வெட்டிங் டே அன்றைக்கி முடிஞ்சு போச்சு, பிரச்சனை. இப்போ இதே மாதிரி தான் எல்லாமே. நாளைக்கு ஆஃபீஸில் எத்துமே என்ன ட்ராப் பண்ணுங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருங்க சார். நாளைக்கு எங்கள் பஸ் வராது, ஆஃபீஸில் நீங்கள் தான் என்ன ட்ராப் பண்ணணும், ஃபைன். அதை முதல்ல நான் சொல்லு. காலையில் நம்ம புறப்படும் போது அவசரமாக குளிச்சுட்டு என்ன எங்கள் ஆஃபீஸில் விடுங்கன்னு ஒன்று நமக்கு அப்படியே எரிச்சலாக வரும். ஏன் தெரியுமா, என் ஆஃபீஸு ராயப்பேட்டையிலேருந்து இந்த பக்கம் 5 கிலோமீட்ரு, அவங்க ஆஃபீஸு அந்த பக்கம் 5 கிலோமீட்ரு. அவங்க ஆஃபீஸ் வந்து கம்ப்யூட்டர் கம்பெனி, மெயின் கேட்லேருந்து டைம் ஆஃபீஸே 2 கிலோமீட்ரு. எரிச்சலாக இருக்கும். ஆனால் எரிச்சல் பட முடியாது. மாதம் மாதம் சம்பளத்தை நம்மக்கிட்ட முழுசாக தரணும். ஏற்றி உட்கார வச்சு 2 வீலரில் எடுத்து போனால், இந்த 2 வீலரில் கூட இந்த ஸ்கூட்ரு இருக்குது பாருங்கள், நான் ஸ்கூட்டர் தான் வச்சுருக்கேன், அது இன்னும் அநியாயம். அது எவன்கிட்ட முடிச்சான்னு இல்லை. 35 கிலோ சார் இன்ஜின் பின்னால் வச்சிட்டான். வெறும் தகுடு தான் முன்னால், இன்ஜின் ஒரு 35 கிலோ, இது ஒரு 80 கிலோ, ஒரு 115 கிலோ ஓட்டின்னு போகணும். முன்னால் வெறும் தகுடு. எங்கேயாவது நாட்டுக்கு போதான்னு ஓட்டின்னு போகும்போது தான், நம்மளும் மனுஷன் தானே, எதிர் சைடில் ஒரு 40 வயசில் அழகாக ஒரு அம்மா போவோம். நம்ம மனசு நினைக்கும், நமக்கு பொண்ணு பார்க்கும்போது இதெல்லாம் எங்கே இருந்ததுன்னு. பின்னால் உட்காந்துக்கிற இவங்க வந்து வெறும் அட்வர்டைஸ்மெண்ட்டே பார்த்துட்டு வருவாங்க. எங்கள் சரவணாவில் ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீயானு. சும்மாரு உங்கள் அப்பா சொல்லலை, நீ வந்து சொல்லினுக்கிற போ அப்படின்ட்டு உள்ளே போனேன் சார். அங்கே போனாங்க, டைம் ஆஃபீஸ் வரையும் போயிட்டு அவள் இறங்குறா. திடீர்னு ஓடி வந்து அவர் எங்கள் பாஸு குட் மார்னிங் சொல்லுங்கன்னு. எரிச்சல். நான் எங்கே இன்னொரு ஆஃபீஸில் போய் இன்னொரு ஆளுக்கு குட் மார்னிங் சொல்லணும்? நான் என் ஆஃபீஸில் ஜிஎம் எனக்கே 200 பேர் குட் மார்னிங் சொல்கிறான். அவன் வெறும் டீம் லீட்ரு, 35 வயசு பையன். இவளுக்கு அவன் தான் பாஸு. வேறு வழியில் ஒய்ஃப் சொல்கிறாங்கன்னு குட் மார்னிங் சார்னு. அவன் ஏதோ ஸ்கூலுக்கு ஏன் போகலன்னு குழந்தைங்கள கேட்குற மாதிரி, என்ன மிஸ்டர் மோகன் சுந்தரமும் ஆஃபீஸ் போகலையா அப்படின்னா. எரிச்சல் இருந்தது. ஆனால் எரிச்சல் படக்கூடாது, சம்பளம் வருதில்ல. அப்புறம் நான் பண்ணேன், மனசு மாற்றிக்கினேன். எப்படி இப்போ அவங்க ஆஃபீஸில் உள்ளே நுழையும் போது எவனுனாலும் சரி குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார். அதில் என்னங்க இருப்பது, அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட்டுன்னா, அன்றைக்கி வாட்ச்மேன் சொல்கிறான் சார், இன்னொரு வாட்ச்மேன் கிட்ட என்ன காமிச்சு, சாரு ரொம்ப தங்கண்டா, நம்ம மேடம் தான்டா எட்வைட்டுனா. இன்னொரு ஆஃபீஸில் போய் நல்ல பேர் வாங்கணுன்னா எப்படி, இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அவன் அவங்க ஆஃபீஸில் என்ன பண்ணிட்டான் சார், போன மார்ச் 8ஆம் தேதி என் ஒய்ஃபுக்கு பெஸ்ட்டு விமன் ஆஃப் த இயர்னு அவார்டு கொடுத்துட்டான். நம்மளை ஒரு வார்த்தை கேட்கல. இவன் என்ன பண்ணால் ஃபோன் அடித்து எனக்கு எங்கள் ஆஃபீஸில் பெஸ்ட்டு விமன் அவார்டு கொடுத்தாங்கன்னா, எனக்கு எப்படி கொடுத்தானுங்க, ஆனால் அதை அவகிட்ட காமிக்க முடியாதுல்ல. உடனே வழக்கம் போல் சூப்பர் சூப்பர் சூப்பர், யூ டிசர்வ் இட். இதுவே உனக்கு லேட்டுமா, எல்லா வசனமும் பேசினேன். ஏன்னா அது மாதிரி பேசணுன்னா ஒரு வாரம் ஓட்டலாம். நீ வீட்டுக்கு போமா, நான் சாயங்காலம் வந்து பார்க்குறேன் அப்படின்னு விட்டுட்டு அவங்க ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணேன். நான் ஃபோன் பண்ணி ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்க முடியாதுல்ல. நான் சும்மா என்ன பண்ணேன், பாலிஷாக கேட்கலான்னு அவங்க ஹெச்ஆரை கூப்பிட்டு, சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், அவார்டு ஏதோ கொடுத்துருக்கீங்களா, ரொம்ப தேங்க்ஸ் சார், இப்போ தான் சொன்னாங்க. நான் வேலை நீங்கள் வேறு சார், சுமார் சார், ஆஃபீஸில் 40 லேடிஸு, நான் வருஷம் ஒருத்தருக்கு ரொட்டேஷனில் கொடுப்போம். அல்ஃபபெட்டிக் பிரகாரம் உங்கள் ஒய்ஃபுக்கு இன்றைக்கி அப்பா விட்றா அப்படின்னு. இவன் என்ன பண்ணிட்டான் சார், கொடுத்தது வெறும் சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்தா தொலைஞ்சிடுச்சு. சர்டிஃபிகேட்டோட மெமெண்டோ மாதிரி ஒரு புத்தர் சிலையை கையில் கொடுத்துட்டான். இவன் சும்மா இல்லாமல் என்கிட்ட தான் சொன்னாலே, அத்தோடு விடணும் இல்லை, நேராக போய் எங்கள் அம்மா கிட்ட, அத்தை பெஸ்ட்டு விமன் அவார்டு எனக்கு கொடுத்தாங்கோ அப்படின்னு புத்தரை காமிச்சிக்கிறான். எந்த மாமியாரும் ஒத்துப்பாங்க சார், மருமக பெஸ்ட்டுன்னு இல்லை. எங்கள் அம்மா சண்டை பிடிக்கிறதுக்கு பார்த்தாங்க, புத்தர் மாட்டினார். புத்தரை பார்த்தோன்னா இதுதான் இது புத்தர் தூக்கி போட்டு வெளிலன்னாங்க. அவள் வந்து அதை வந்து பத்மஸ்ரீ விபூஷன் விருது மாதிரி நினச்சினுங்கிறான். புத்தர் வீட்டுக்குள்ளே வைக்காது, வீடு ஆகாதுன்ட்டாங்க. ரெண்டும் சண்டை. நான் போகிறேன், எங்கள் அம்மா சொல்கிறாங்க புத்தர் இருந்தால் வீட்டுக்கு ஆகாது, தூக்கி போட சொல்ல அவளை அப்படின்னு. இவன் நான் சொல்கிறான், இந்த வீட்டில் எனக்கு உரிமை இல்லையா, எனக்கு கொடுத்த ஒரு அவார்டு நான் இங்கே வைப்பேன் அங்கே வைப்பேன். ஐயோ எங்கள் அம்மாவை திருத்த முடியாது சார், எங்கள் அம்மா படிக்காதவங்க, எங்கள் அம்மாவுக்கு புத்தர் பற்றி தெரியாது. ஏன் தெரியாதுன்னா தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரே புத்தர் எப்படின்னா, நடு ராத்திரி ஒய்ஃபையும் குழந்தையும் விட்டுட்டு காட்டுக்கு ஓடினவர், அவ்வளோதான். இப்போ எங்கள் அம்மா கிட்ட சண்டை நடுவில் போய் அம்மா அதாவது வந்து புத்தர் வந்து போதி மரத்துக்கு போனார், அங்கே தான் அவருக்கு ஞானம் கிடச்சிது, 8 பேருண்மைகள் சொன்னார், அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்படியே சண்டை பேர் சாட்சிங்க. திடீர்னு எங்கள் அம்மா சொன்னாங்க, சார் பார்த்தியா நான் சொல்ல புத்தர் வந்து வீட்டில் ப்ராப்ளம் வரும்னு, இப்போ வந்துச்சு பாரு. நாங்கள் சார் சண்டை ஆரம்பித்து வச்சுதே அவங்க தான் சார்.
வரும் அந்த மாதிரி தான் வரும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. சில சமயத்தில் சார் என்ன நடக்குதுன்னு இந்த டிராஃபிக்கில், நீங்கள் சென்னையிலலாம் சாயங்காலத்தில் குடும்பத்தோடு பஸ்ஸில் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா அதை விட பெரிய பிரச்சனை எதுவுமே இல்லை, அவ்வளோ கஷ்டம். அது என்னவோ தெரியலைங்க, பஸ்ஸில் ஏறினா லேடிஸுக்கு சீட்டு கிடச்சிது சார், நம்மளுக்கு தான் கிடைக்க மாட்டேது. அன்றைக்கி நானும் என் ஒய்ஃபுக்கு ஏறுறோம், செம்ம கூட்டம், அவளுக்கு எங்கேயும் சீட்டு கிடச்சிச்சு. என்ன தள்ளி 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 தட்ட நம்ம டிரைவர் பக்கத்தில் அந்த இன்ஜினுக்குதில் அங்கே நிற்க வச்சிட்டானுங்க, காலெல்லாம் சூடு. திரும்பி பார்க்குறேன், என் ஹைட்டுக்கு பின்னால் நிற்கிறவன் மட்டும்தான் தெரியுறான். அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியல. எனக்கு என்னென்னா இவள் கரெக்டாக இறங்குவாளோ இல்லையோன்னு, பஸ்ஸு மிஸ் ஆகிட போகிறாளுன்னு. கரெக்டாக ஸ்டாப் வந்து இது இறங்கின காணோம், பின்னால் பார்க்குறேன் காணோம், இறங்கல. வேறு வழியில் வெக்கத்தை விட்டு பரிமளம்னு கற்றுனேன், இறங்குவான்னு. திடீர்னு ஒரு குரல் கேட்டுது, என்னங்க கூப்பிட்டீங்களேன்னு பார்த்தா வண்டி உள்ளுக்கிற வேறு பரிமளம். அது பாருங்க, அந்த அம்மாவுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்டு குரல் என் குரல் தெரில, என்னங்க அது குரல் கேட்டுது. ஆக்சுவலாக அந்த பரிமளம் நம்ம பரிமளத்தை விட்டு பெட்டராக இருந்தது இல்லை, அதுக்காக இறங்க சொல்ல முடியாதுல்ல. அப்புறம் நம்ம பரிமளம் இறங்கிடுச்சு. இறங்கினோன்னு கேட்டேன், என்ன இது அப்படின்னா, ஒரு ஸ்டாப்பிங் போது கரெக்டாக இறங்கணும். அங்கேயே சொல்கிறான், உட்காந்த ஒன்று தூங்கிட்டேன், நல்ல மனசு உங்களை மாதிரியானா. அவங்க என்ன, ஆமாங்க, என்ன டாக்டர் என்கிட்ட சொல்கிறாரு, சார் 40 வயசு ஆயிடுச்சு, நீங்கள் சரியாக எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல, ஊராக சுற்றுறீங்க, அட்லீஸ்ட் எந்த ஊர் போனாலும் சரி கொஞ்சம் வாக்கிங் போங்க, காலையில் எழுந்து ஒரு வாக்கிங் போங்க. நான் விடிய காலையில் பட்டிமன்றம் நடத்துகிறான், காலையில் எழுந்து வாக்கிங் போங்க எல்லாம் சொன்னான். நான் என்ன பண்ணேன், ஒய்ஃபுக்கிட்ட, அம்மா 40 வயசு ஆனால் வாக்கிங் போகணும் டாக்டர் சொல்கிறார், உனக்கு ஆயிடுச்சு, வாங்க 2 பேரும் போகலான்னு. இவ சொல்கிறா, என் நல்ல மனசுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் போயிட்டு வாங்கண்ணா. அப்போ வாக்கிங் போகிறவனுக்கெல்லாம் கெட்ட மனசு இல்லைங்க, அப்படி தான் வாக்கிங் போகிறவங்களுக்கெல்லாம் கெட்ட மனசுன்னு ஆயிடுச்சு, வேறு வழியே கிடையாது. அப்புறம் பார்த்தேன், தனியாக வாங்க பீச்சுக்கு போகணுன்னு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு சார். மெரினாவில் பார்த்தா எல்லா ஜென்ஸும் தனியாக வந்திருக்கான், ஆளுக்கு ஒரு நாய் பிடிச்சின்னு வந்துக்கிறான் வாக்கிங்க்கு. ஒருத்தங்கிட்ட கேட்டேன், என்னங்க நாய் இட்டுன்னு வரீங்க? நீங்கள் வேறுங்க, சௌகரியம் இதான் சார், கூட பேசாது, நம்மளை எதிர்த்து பேசாது, நம்மளுக்கே திடீர்னு மூச்சு வாங்குது வச்சுங்களேன். திடீர்னு அது வந்து நீ வந்து சிகரெட் நிறைய பிடிக்கிற, அதனால தான் உன்னால் நடக்க முடியல, அதெல்லாம் ஒன்றும் சொல்லாது. இன்றைக்கி 1/2 கிலோமீட்டர் போனால் போதும்னாக்கா போதும், அதுவும் முடிவு பண்ணிவிடும். நல்லது சார், நான் அப்போ தான் இருந்துச்சேன், சரி ஓகே என்ன பிரச்சனை. திரும்பி வீட்டுக்கு வர என் ஒய்ஃப் சோஃபாவில் கால் மேலே கால் போட்டு கண்ணு மூடினுக்கிறான். நான் 2வது தூக்கமான, இல்லை நான் தியானம் இருக்கிறேன்னா. அப்போ தான் உண்மையிலே பயந்தேன் சார். தியானம் இருந்தால் அமைதி வரும், அது என்னவோ தெரியல, தமிழ்நாட்டில் தியானம் இருந்தால் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. நான் வந்து உண்மையிலேயே தியானம் இருக்காளா, இல்லை சாயங்காலம் போட போகிற சண்டைக்கு பாயிண்ட் எடுக்கிறாளா, ஒன்றும் புரியல. என்னன்னு எல்லாமே அப்படி தான். ஒரு டாக்டர் வீட்டுக்கு கூட்டி போனாங்களும் அவங்க இயல்பு, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பிரச்சனை வர பிரச்சனையை அழகாக ஹேண்டில் பண்ணணும். ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். போன பொங்கல் போச்சு இல்லை, இங்கே அது அந்த வாட்ஸ்அப் வந்து தான் தெரியல. பொங்கல் அன்றைக்கி சென்னையில் வாட்ஸ்அப்பில் என்ன பண்ண, இந்த வாட்ஸ்அப்பை ஃபார்வேர்ட் பண்ணால் 50 ரூபா பேமெண்ட்டுன்னு வச்சா தான் சார் உருப்படும். எல்லாத்தையும் ஃபார்வேர்ட் பண்ணிடுறது ஃப்ரீ தானே, அச்சு விட்றது குரூப்பாக. எவனோ ஒருத்தர் என்ன பண்ணிட்டான் சார், பொங்கல் வந்து ஆண்களுக்கு, இந்த பொங்கல் வந்து இல்லை ஆண்களுக்கு உயிருக்கு பிரச்சனை அப்படின்னு, அது எவனோ வாட்ஸ்அப்பில் கிளப்பி விட்டான். என்னென்னா ஆண்கள் உயிருக்கு இந்த பொங்கல் வந்து பிரச்சனை, அதனால் மனைவிகள் எல்லாம் அகல் விளக்கு ஏற்றி வாசப்பட்டில் வச்சா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிறான் பொழுது. அந்த வாட்ஸ்அப்பு என் தங்கச்சிக்கு போயிடுச்சு. என் தங்கச்சி சும்மா இல்லாமல் என் வீட்டுக்கு ஃபோனு லேண்ட்லைனில் வந்தது, என் ஒய்ஃப் தான் எடுத்தா. அப்படின்னு வச்சுட்டான். அவள் 2 வச்சாலே அது எங்கள் சைடு ஆளுன்னு எனக்கு தெரியும். யாருமான உங்கள் தங்கச்சின்னா, என்னான்னு உங்கள் தங்கச்சி வேலை இல்லைங்க, என்ன தான் சொன்னானே, ஒன்றும் இல்லை பொங்கல் ஆண்கள் உயிருக்கு ஆபத்தான, அதனால் ஒய்ஃபுங்களாம் அகல் விளக்கு ஏற்றி வைக்கணுமான்னு. சரி நீ என்ன உங்கள் தங்கச்சி சொல்லி என்றைக்கிங்க நடக்க போகுதுன்னு போயிட்டா. என் பயம் என்னன்னா, என் தங்கச்சி சொல்கிறது நடக்குதோ இல்லையோ, உயிர் எந்து அப்படியே மெதுவாக சமையல் போயிட்டு கிச்சன்கிட்ட போயிட்டு, நீ ஏற்ற மாட்டேன்னு நான் சொன்னேன் இல்லைங்க, உங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு வேலையே கிடையாது, உங்கள் தங்கச்சி சொல்லி ஏதாவது நடந்திருக்காண்ணா. சார் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு என் உயிர் தானே கிடச்சிது, நம்ப மாட்டேங்க சார். வெக்கத்தை விட்டு என் தங்கச்சிக்கு நானே ஃபோன் பண்ணி ஒய்ஃபு தான் அகல் விளக்கு ஏற்றணுமா இல்லை அவங்கவுங்களே ஏற்றிக்கலாமான்னு.
சார் உயிர் நம்மளுது சார், நம்ப மாட்டீங்க. ஏற்றிட்டு பக்கத்தில் உட்காந்துருந்தேன், அது வேறு அஞ்சு கஞ்சி தொலைக்க போகுதுன்னு. எந்த இடம் போனாலும் பிரச்சனை வரும். பிரச்சனைகளை நீங்கள் பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா வாழ்கிறீர்கள் என்று அர்த்தம். பிரச்சனைக்கு பயந்தீர்கள் என்றால் பயம்தான் வாழ்க்கையை கெடுக்கும். சார் டெல்லி நல்ல ஊர், 3 நாள் இருந்துட்டு வரலான்னு புறப்பட்டோம். ஃபஸ்ட் கிளாஸ் ஃப்ளைட்டு. இறங்கணுன்னா ஹோட்டல்கார பந்தாவாக ஆரம்பித்தான். ஏறினேன் நானே, என் ஒய்ஃபு, என் பையன். ஹோட்டலுக்கு போனேன். இந்த நிறைய படிக்கிறதுலையும் கச்சாமச்சான்னு எல்லாத்தையும் படிக்கிறதுலையும் இருக்கிற பிரச்சனை இதுதான். இப்போ டாக்டர் சார்லாம் வெறும் ரிசர்ச், மனித குலத்தை காப்பாற்றுறது. நாங்கள் அப்படி இல்லை. எந்த துண்டு பேப்பர், எந்த சின்ன சம்பவம் வந்தாலும் படிப்போம். அதை எதாவது முடிஞ்ச மேடையில் சொல்லாமல் ஆசைப்படுவோம். நான் ரூம் கீயை கொடுத்தான் சார், 2nd ஃப்ளோரு. திடீர்னு மண்டையில் ஒரு ஞாபகம் வந்தது. என்ன, எங்கேயோ படித்தது. இந்த மூளை இருக்குது தெரியுமா, வித்தியாசமான ஒரு படைப்பு சார், ஆண்டவன் நம்ம கொடுத்தது. நீங்கள் நிறைய படிங்களேன், எல்லாமே எப்போயுமே ஞாபகம் இருக்காது. இப்போ நீங்கள் எல்கேஜியில் இருக்கும்போது ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேணாம் படிச்சிருக்கோம். அது எப்போவுமே ஞாபகம். ஆனால் எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ ஞாபகப்படுத்தும். அதான் மூளை. எப்போவோ படிச்சதுங்க. அந்த ரிசப்ஷனில் போய் கீ வாங்கும்போது ஞாபகம் வந்தது. என்னென்னு, வெளி மாநிலங்களுக்கு போய் ஹோட்டலில் தங்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கவும். ஹோட்டலில், சில ஹோட்டலில் கட்டிலுக்கு மேலே சுவற்றில் கண்ணாடி, நிலை கண்ணாடி வைத்து அது உள்ளே கேமரா வச்சுருக்காங்க. நீங்கள் இருக்கும்போது அதை ஷூட் பண்ணி நெட்டில் விட்டுருவானுங்கன்னு போட்டு இருந்தது. படிச்சுது பக்குன்னு ஆயிடுச்சு. டெல்லி வேறையா, என்ன பண்ணுறது? டக்குன்னு என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், நீ என்ன பண்ணுற, குழந்தை சூட்கேஸ்ன்னு லிஃப்ட்டில் வா, 2nd ஃப்ளோர். ஒன்று சாவி வாங்கினேன், படிக்கட்டில் ஓடி ரூமை திறந்து லைட்டை போட்டு பார்க்குறேன். நான் படித்த மாதிரியே இருக்குது. கட்டில், ப்ளைவுடு, நடுவில் ஒரு அடிக்கு நிலக்கண்ணாடி, மிரர். அடாடா! ஆனால் அது கூடவே இன்னொன்று படித்தேன். என்ன அப்போது? ஆனால் உள்ள கேமரா இருக்கா இல்லையா என்று நீங்களே கண்டுபிடித்து விடலாம். எப்படி என்றால், ரூமில் இருக்கிற லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன டார்ச் லைட் எடுத்துக்கொண்டு அந்த கண்ணாடியில் அடியுங்கள். ஒளி ஊடுருவுச்சுன்னா இல்லைன்னு அர்த்தம், ஒளி ஊடுருவாமல் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா இருக்குதுன்னு அர்த்தம். படிச்சிருக்கேன். டக்குன்னு நான் பண்ண எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டேன். டார்ச் லைட் எடுத்து செல்ஃபோன்லேருந்து அப்படி சார் அடிக்கும்போது தான் திடீர்னு மறந்துட்டேன். ஊடுருவுச்சுன்னா இல்லையா, ஊடுருவலைன்னா இல்லையா? திரும்பி பார்க்குறேன், என் ஒய்ஃபு குழந்தை சூட்கேஸோட காலையில் இருக்கிறா. இங்கே என்ன வந்து சர்க்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்னா, அவகிட்ட சொல்ல முடியாதுங்க. இந்த மாதிரி கேமராலாம் அத்தோடு முடிஞ்சுது, அத்தோடு ஃபினிஷ். நான் தொலைச்சிருவா, கேட்கவும் முடியாது. ஊடுருவதா பாருன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா ஊடுருவதுன்னு சொன்னால் அவளுக்கு புரியாது. அவள் இங்கிலீஷ் மீடியம் வச்சவா, சரியா? புரியாது. ஊடுருவத்துக்கு என்ன இங்கிலீஷ்லன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் தமிழ் மீடியம் வச்சுவேன். எதுக்கு பிரச்சனை, வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாட்டிங்க சார். இருந்த 3 நாள் நம்ம வள்ளலார் மாதிரியே மூஞ்சிக்கினே உட்காந்துது. வேறு வழி இல்லைங்க, வேறு வழி இல்லை சார். சில வாட்டி அவங்க பெண்கள் வந்து இல்லை ஷார்ப்புங்க, அவ்வளோ ஷார்ப்பு, ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. சார் என்னங்க சிபிஐலாம் விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் மூஞ்சி பார்த்தவுடனே நம்ம பண்ண தப்ப கடன்னு சொல்லுவாங்க சார். ஆண்டவன் அவங்களுக்கு கொடுத்தா வரோம். நம்ம ஆளுக்கு பாருங்கள், சண்டையை போட தெரியாது. தெரியல, ஆம்பளை சாதாரணமாக ஆம்பளைங்களுக்கு பேசவே வராது. சண்டைன்னு வந்தால் சுத்தம் ஜீரோ நம்ம. சார் ஏதோ பிரச்சனை சண்டை ஆரம்பிக்கும் போதே இவன் கேட்பான், லாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன்னுவா. டே இன்னும் சண்டையே ஆரம்பிக்கலடா. ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை சார், சாதாரணமாகவே நல்லா பேசுவாங்க. சண்டைன்னு வச்சுக்க கிமு கிபி எல்லாம் எடுக்கும். அன்றைக்கி கூட நீங்கள் என்ன திட்டினீங்களே ஸ்கூட்டர் ஏறும்போதுன்னு, நமக்கு பயமாக இருக்கும். மைண்டு வயசுலாம் இப்போல்லாம் கேட்க ஆரம்பிச்சிச்சான்னு. அவங்கள மாதிரி ஷார்ப்பு கிடையாதுங்க. ஒரு ஆள் டெய்லி ஞாயிற்றுக்கிழமையான 11 மணிக்கு எழுந்துக்கிறாங்க சார். அன்றைக்கின்னு பார்த்து ஞாயிற்றுக்கிழமை எழுந்துக்கிறான், சேவ் பண்ணுறான், டை கட்டுறான், பளபளன்னு ஷூ பாலிஷ் போடுறான், கிளம்புறான். ஏதோ தப்பு பண்ண போகிறான். ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் நேராக கேட்டால் இல்லைம்மா, ஏதாவது போய் சொல்லுவான். சண்டை எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டை? அந்த அம்மா எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணாங்க தெரியுமா? வந்தது எங்கே அப்படின்ச்சு. நம்ம ஆளுக்கு பொய் சொல்ல வராது. ஒன்று பொய் சொல்லும்போது என்ன பண்ணுவோம், குரலை ஒசத்துவோம் ஆட்டோமேட்டிக்காக. அது ஆம்பளைங்களோட வீக்னஸ். என்னையா கேட்ட, என்னையா டே உன்னை தாண்டா கேட்குது, அதுக்கிட்டே என்ன கேட்டேன்ற. என்னையா கேட்ட, எங்கள் எம்டி வராரு, ஏர்போர்ட்டுக்கு போகிறேன். பொய்ன்னு இவளுக்கு தெரியும், ஆனால் பொய்ன்னு நிரூபிக்க முடியாது. நான் உஷார் சார். டக்குன்னு விளையாடுற பையனை கூப்பிட்டா, டே ஏரோப்ளைனை கிட்ட பார்க்க போகிறேன்னு, அப்பா ஏர்போர்ட்டு போகிறாரு கூட போகணும்.
அவங்க ஷார்ப்பே வராதுங்க. சில வாட்டி அவங்களுடைய குரலுடைய டோனே நமக்கு பயமாக இருக்கும். சார் சர்க்கஸுக்கு போனேன் சார் ஒய்ஃபை கூட்டிகிட்டு. இந்த சர்க்கஸ்லாம் எனக்கு பிடிக்காது, ஒய்ஃபுக்கு பிடிக்கும், அதனால் போனேன். சர்க்கஸில் உட்காந்துக்கிறேன். ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாங்க சார், பெரிய வட்டம் உட்டு, அதில் அவனை கையை இப்படி வச்சுட்டு கட்டிட்டு அந்த வட்டம் சொல்லுது. இந்த கேமராமேன் ஃபோட்டோகிராஃபர் இருக்கிற இடத்துல ஒரு லேடி கண்ணை கட்டிடுச்சு. ஒரு 10 கத்தி சர்ரு சருன்னு அடியுது. அந்த சுற்றி இருக்கிற ஆள் மேலே படலை. எல்லாம் கை தட்டினாங்க, நானும் கை தட்டினேன். கை தட்டின அதோட விட வேண்டியது தானே, நான் நம்ம தான் சும்மா இருக்க மாட்டேன். எனக்கு என்னென்னா ஒரு பெரிய புத்தாலின்னு நினைப்பு. எது ஏற்கனவே 3 சர்க்கஸ் கம்பெனி நடத்தணும். என் ஒய்ஃபு கிட்ட சொன்னேன், இல்லை இந்த மாதிரி ஆபத்தான விளையாட்டில் எப்போவுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை தான் போடுவாங்க அப்படின்னு சொன்னேன். அவள் இல்லைண்ணா எனக்கு ஒன்று ஈகோ. நான் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சவன், உனக்கு தெரியுமா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே. அவள் சொன்னான், சத்தியமாக சொல்கிறேன் அது ஒய்ஃப் இல்லை அண்ணா. அட ஆமாங்க அது ஒய்ஃப் இல்லைங்க, எனக்கு தெரியுங்க அப்படின்னா. எப்படி சொல்கிறேன்னா, இதே கண்டி அவள் ஒய்ஃபாக இருந்தால் இன்னும் 6-7 கத்தி உள்ளே இறங்கியிருக்கணும் சார். 6-7 கத்தி உள்ளே இறங்கிட்டீங்கன்னு சொன்னேன். அந்த அந்த வாய்ஸ் இருக்குல்ல, மாடுலேஷனு, பயந்துட்டேன். நல்ல காலம் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறோம், வரும் பிரச்சனை வரும் சார். பிரச்சனை வந்ததுன்னா அதை பாசிட்டிவாக என்றைக்கு பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கி தான் நம்ம வாழ்கிறோம். இல்லை சமாளிக்க தெரியணும். நிறைய பேருக்கு அது தெரியவே இல்லை. இந்த பேப்பரில் பார்க்குறான் சார், 6 பெண்களை மணந்த காதல் மன்னன் கைது. ஒன்று அது இல்லாமல் இந்த பத்திரிக்கைக்காரங்களை சில வாட்டி எனக்கு கோபம் வரும் சார். சரியா, 6 பெண்களுடைய வாழ்க்கையை கெடுத்தான். அவனை எப்படி நீ காதல் மன்னன் எழுதுவேன்? நிறைய தமிழ் பத்திரிகையில் காதல் மன்னன் கைது தான் வரும். தப்பு இல்லையா? நீ என்ன சொல்ல வர? மீதி பேரையும் அதே மாதிரி மாற்றத்துக்கு மோட்டிவேட் பண்ணுறியா என்னன்னே தெரியல. உடனே இவன் 6 பேருடைய கெடுத்துட்டான், 6 பேர் சாவடிக்கோ, அப்படி யோசிக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம பிபி ஏறும். நம்ம இப்படி யோசிக்கணும். ஒன்று வச்சுக்கிட்டே சமாளிக்க முடியாமல் இருக்குமே, 5-6 மாட்டலன்னா இன்னும் 7-8ன்னு போவான். அப்படி தான் சார் பிரச்சனை வரும். வர பிரச்சனையை நீங்கள் ஒழுங்காக ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். அதை பாசிட்டிவாக நினச்சிங்கனாலே நாம் வாழ தெரிந்து கொண்டு விட்டோம் என்று அர்த்தம். பாசிட்டிவாக நினைக்கணும், வேறு வழியே கிடையாது. சார் கோயிலுக்கு போகிறேன் சார், ஐயர்கிட்ட ஒய்ஃபோட கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை தட்டு கொடுத்தேன். நட்சத்திரம் சொல்லுங்கன்னாரு. நான் சொன்னேன், நம்மளுக்கு வெட்டிங் டேவே மறந்துடும். ஏன் நட்சத்திரம் எனக்கு ஞாபகம் இருந்தது சொல்லிட்டேன். அவர் ஐயர் போக மாட்டார். பாரியால் நட்சத்திரம் சொல்லுங்கன்னாரு. மாட்டிக்கினேன், மறந்துட்டேன். ஐயர் விட மாட்டார். பாரியால் நட்சத்திரம் சொல்லுங்கன்னாரு. போய் இவ சொல்லுவான்னு பார்க்குற சொல்ல மாட்டான். அவன் என்னையே பார்க்குறான். நான் சொல்லுவானா மறந்துட்டேன்னு சார், நான் மட்டும் மறந்துட்டேன் தெரியலேன்னு சொல்லியிருந்தேன்னா போடும்போதெல்லாம் எனக்கு அர்ச்சனை விழுந்துருக்கும் இல்லை. அவன் சொல்ல மாட்டான். இருந்தாலும் உள்ளே போக மாட்டார். பாரியால் நட்சத்திரம் சொல்லுங்கன்னு. அப்போ தான் சார் தெரிஞ்சுது ஏன் நிறைய ஜென்ஸு கோயிலுக்கு வந்தால் சாமி மேலே அர்ச்சனை பண்ணிடுவான். புத்தாலி என்ன இருந்தாலும் நம்மளுக்கு சீனியர், நம்ம அதில் மாட்டிக்கணும், வேறு வழி இல்லை. பார்த்தேன் டக்குன்னு ஒன்று தான். இல்லைம்மா இந்த ஸ்தல புராணத்தில் எப்படின்னா அவங்கவுங்க வாயால் சொன்னால் தான் பலிக்குமா. ஐயர் சொன்னார். சார் பாசிட்டிவாக நினைவுங்கள், வாழ்க்கை இனிக்கும். ரொம்ப பெரிய பிரச்சனையே கிடையாது சார். சுவாமி சின்மயானந்தா ஒரு முறை பெங்களூர்லேருந்து டெல்லி போகிறாரு. டெல்லியில் இறங்க முடியல, ஏன்னா கடும் பனி, புகை மூட்டம். திருப்பி பெங்களூர் வருது வண்டி. மறுபடியும் இங்கே பெங்களூர் கிட்ட வரும்போது டெல்லியிலேருந்து இன்ஃபர்மேஷன் கிளியர் ஆகிடுச்சு, திரும்பி வாங்கினு. திரும்பி இது போகுது. எல்லா பேசஞ்சரும் குதிச்சான். இதை நான் 3 வாட்டி அப் அண்ட் டவுன் அப்படின்னு. சுவாமி சின்மயானந்தா பக்கத்தில் இருந்த ஒருத்தர் வந்து சாமிஜிக்கிட்ட கேட்டார், சாமி உங்களுக்கு எப்படி அமைதியாக இருக்கீங்க டென்ஷன் இல்லாமல்? அவர் சொன்னார், அப்படி பார்க்கக்கூடாதுப்பா, ஒரு டிக்கெட்டில் 3 வாட்டி கூட்டிகிட்டு போகிறேன்னு அந்த மாதிரி பாருன்னு. பாசிட்டிவ் திங்கிங். சார் மதர் தெரசா கல்கட்டாவிலேருந்து இதே மாதிரி தான் டெல்லி ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் 6 மணி போயிட்டாங்க. திடீர்னு சொன்னாங்க 2 ஹவர் டிலே. எல்லா பேசஞ்சரும் போட்டு உரிச்சு எடுத்தானுங்க. அங்கே 2 ஹவர் டிலே. வெளியே போக முடியாது, உள்ளே முடியாதுன்னு. மதர் தெரசா தேங்க்ஸ் கடவுளுக்கு நன்றினாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டான், மதர் உங்களுக்கு எப்படி 2 ஹவர் டிலேன்னு? தெரசா சொன்னாங்களாம், இல்லை ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டு சரியா, அதனால் நான் சரியாக ப்ரே பண்ணவே இல்லை, அவசரமாக ப்ரே பண்ணிட்டு வந்தேன். கடவுளோட கருணை 2 ஹவர் கிடச்சிது ப்ரே பண்ணுறதுக்குன்னாங்க. ஆக எல்லா இடங்களிலும்
பாசிட்டிவ் திங்கிங் இருந்தால், சார் ஒரு வேலைக்கு போகிறோம் சார், ஒரு நாள் பிரச்சனைனா பரவாயில்ல சார், பிரச்சனையான இடத்துக்கே வேலைக்கு போகிறவன் சிரிச்சுக்கிட்டே போனான்னா அவன் தான் மனுஷன். அந்த மாதிரி ஒரு ஆளை நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்தியாவிலேயே இருக்கார், ஓம் பிர்லான்னு அர்த்தம், லோக்சபா சபாநாயகர். அவர் பார்த்துங்க சிச்சா மாதிரியே போடுறாரு. 500 சொச்சம் பேரும் மலமுழுங்கி மகாதேவனுங்க இல்லை, எல்லாம் முல்பா சுற்றி, ஒருத்தனும் ஒழுங்கு கிடையாது, பைட்டேனாரு யாரும் உட்கார போகிறதில்ல, கவலையே இல்லை, சிச்சா மாதிரியே போடுறாரு. அந்த மன உறுதி இருக்கணும். ஒரு தம்பதியை சொல்லுகிறேன், வாழ்க்கையில் அவங்கள விட சந்தோஷமாக இருந்தது யாருமே இல்லை, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 60 வருஷத்துக்கு மேலே, இங்கிலாந்து ராஜா ராணி பார்த்துக்கிறீங்களா, மகிழ்ச்சியான தம்பதி. அதுலேயும் அந்த ராஜா பார்த்துருக்கீங்களா சார், ராணி கூட சுற்றிக்கினே இருப்பார், ஆனால் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆமாங்க, அவர் எதுலேயும் கையெழுத்து போடவே முடியாது, அவருக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது, லாண்ட்ரியில் பில்லில் கூட கையெழுத்து போட முடியாது, ஒரு அதிகாரம் கிடையாது. அங்கே ராணிமா தான் எல்லாம், பாராளுமன்றத்தை தொடங்கி வைக்கிறது, வெளியுறவு தூதுவரை பார்க்குறது, வந்து கனடாவில் கவர்னர் பண்ணுறது, விபிள்டனுக்கு இது கொடு, எல்லாம் நம்ம தான். ஆனால் இவர் கூட சிரிச்சா மாதிரியே போவார். வருஷத்துக்கு ஒரு 5 செட்டு கோட் எடுத்து கொடுத்துட்றாங்க சார். காம்படிஷனே இவருக்கும் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கும் தான், யார் ராணிக்கிட்ட நிற்கிறாங்கன்னு, அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுது. மகிழ்ச்சி என்பது வெளியில் இல்லை, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். மகிழ்ச்சி என்பது வெளியில் இல்லை, மகிழ்ச்சி என்பது உள்ளே இருக்கிறது. உள்ளே இருக்கிற மகிழ்ச்சி வெளியே வர வேண்டும், அது மற்றவருக்கு வர வேண்டும். உள்ளே எப்பொழுது மகிழ்ச்சி வரும், எப்பொழுது உங்கள் மனதை நீங்கள் தூய்மையாக வைத்துக்கொள்ள முயற்சிக்கிறீர்களோ அப்பொழுது மகிழ்ச்சி வரும். நீங்கள் பார்க்கிற இந்த கேளிக்கைகள் எல்லாம் உண்மையிலே மகிழ்ச்சி இல்லை, ஜாய் வேற. சினிமா பார்க்கறதெல்லாம் வெறும் ஜாய், கேளிக்கை. மகிழ்ச்சி என்பது தான் ஹாப்பினஸ். ஒரு வீட்டில் ஜாய் இருக்கக்கூடாது, ஹாப்பினஸ் இருக்கணும். ஒரு மனசில் ஜாய் இருக்கக்கூடாது, ஹாப்பினஸ் இருக்கணும். சார் குடித்தா ஜாலியாக இருக்குது சார், அதனால் குடிக்கிறது மகிழ்ச்சியாக இல்லை. மகிழ்ச்சி என்பது எத்தனை வருடம் கழித்து நினைத்து பார்த்தாலே நம்முடைய மனம் கிளுகிளுப்பாக மகிழ்ச்சியாக இருக்கிறதா, அதான் மகிழ்ச்சி. அதற்கு மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். ஒரு குப்பை தொட்டி, ஒரு குப்பை வண்டி, ஒரு குப்பை லாரி, கார்ப்பரேஷன் லாரின்னு வச்சுக்கோங்களேன், எல்லா தெருவிலையும் டெய்லி குப்பை எடுத்துனுக்குது. திடீர்னு அது ஒரு நாள் சாமி மாட வீதி பக்கமாக போகுது, அன்னைக்குன்னு பார்த்து தேரோட்டம், தேரை பார்க்குது, பார்த்தா தேர் ஜில்லுன்னு இருக்குது. இந்த குப்பை வண்டி தேரை பார்த்து கேட்டுதான், உன்ன மாதிரி கொடுத்து வச்சவன் யார், என்ன குப்பை தேர் சொல்லிட்டா என்ன இல்லை, இந்த ஜனங்க இருக்கானுங்க பாரு, மோசமானவனுங்க மக்கள், நன்றி கேட்டவனுங்க யார், குப்பை வண்டி சொல்லுது. ஏன் பின்னயா நீ பாரு, 364 நாள் ஒரே இடத்துல நிற்கிற, ஒரே ஒரு நாள் தான் கிளம்புற, அது கூட ஊர் ஃபுல்லாக போகிறதில்ல, 4 மாட வீதி சுற்றிட்டு வந்து அங்கேயே நிற்கிற. ஆனால் ஜனங்க பாரு, உன்னை பார்த்தா எல்லாம் கன்னத்தில் போட்டுக்கிறான், கையெடுத்து கும்பிட்றான். நான் இந்த ஜனங்களுக்காக டெய்லி தெருவாக போகிறேன், அவன் போடுற குப்பையெல்லாம் எடுத்துன்னு போகிறேன், அவன் தெருவை சுத்தம் பண்ணுறேன். ஜனங்க நன்றி கேட்டவங்க உன்னை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கிறாங்க, என்னை பார்த்தா மூக்க மூடிக்கிறானுங்க, நன்றி கேட்ட ஜனங்க நினச்சான். தேர் சொல்லிச்சான், ஜனங்களை தப்பு சொல்லாத, நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரேன், என்னை பார்த்து அவங்க கன்னத்தில் போட்டுக்கிறதுக்கு காரணம் நான் இல்லை, என் உள்ளே இருக்கிற கடவுள், அதனால் அவர்கள் கன்னத்தில் போட்டுக்கொள்கிறார்கள். நீ டெய்லி வந்தாலும் உன்னை பார்த்து மூக்கு மூடுறதுக்கு காரணம் உன் உள்ளே இருக்கிறது குப்பை, என் உள்ளே இருக்கிறது தெய்வம். யார் உள்ளத்திலே தெய்வம் இருந்தாலும் அவர்கள் வணங்கப்படுவார்கள். இதுதான் உண்மை. ஆக சந்தோஷம் என்பது மனதில் இருக்கிறது. எதையும் நேர்மறையாக பார்த்தால் வாழ்க்கை இனிக்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.